உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவளவாகிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கற்பகமே பூங்கொம்பே காமன் தன் பெருவாழ்வே பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமே புயல் சுமந்து விற்குவலை பவளமலர் மதிபூத்த விரைக்கொடியே அற்புதமே சிவனருளையே அரியேன் அதிசயித்தார். கற்பூரம் நாருமோ கமலப்பு நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ மறுபொசிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையின் மாற்றமும் விருப்பற்றி கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கை என்று ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடி கழித்த தமிழை உலகம் முழுவதும் இருந்தாலும் அது மணலூர்பேட்டையிலே ஒழிக்க வேண்டும் என்று ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் அழைத்து வந்த அன்பு தம்பி சிவனை தேடி என்று ஓடிக்கொண்டிருக்க நம்முடைய அருமையான ஒரு யூடியூப் சேனலை வச்சிருக்காரு. நம்முடைய சிவலிங்கம் திருக்கோயிலூர் சிட்டின்னு ஒரு யூடியூப் சேனல். இந்த ரெண்டுத்தையும் இணைந்து மிக அருமையாக நடத்திட்டு இருக்கிற சிவலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு தம்பி சிதம்பரநாத் அவர்களுக்கு பெரிய கைத்தல் கொடுத்து நீங்க பாராட்டலாம். வண்ண தமிழழகு இதை வாசிக்கும் போது அழகு முத்துச்சரம் போல இதை தொடுத்து வைக்கும் திறமழகு சொல்லழகு பொருளழகு செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு மொத்தத்தில் தமிழழகு மணலூர் பட்டை ரசிகர்னாலே பேரழகு. உண்மையா நீங்க யாருக்கு முதல்ல கை தட்டின தெரியுமா? இங்க நடனம் ஆடுனா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய கைத்தட்ட கொடுங்க. நானும் நல்லா பார்த்தேன். ஆடினது உங்க குழந்தையா இருந்தா அப்படி தட்டுறீங்க, இல்லைன்னா அமைதியா உட்காந்துருக்கீங்க. எந்த குழந்தை நல்லா ஆடினாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு அப்ரிசியேஷன் பண்ணோம் இல்லைங்களா? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில அடுத்த தளத்தை நோக்கி நகர்கிற குழந்தைகளை நன்றாக வளர்க்கிற சமூகம் தான் ஒரு நல்ல சமூகம். அதனால ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து அவங்கள பாராட்டணும். ஆனா உன்னே சொல்றேன், நான் சொல்றது கரெக்டா இருந்தா நீங்க கைத்தட்டுங்க. இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சவங்களாம் கைத்தட்டுங்க பாப்போம். கை தட்டிட்டீங்களா? உண்மையாவே ஒரு உண்மையை சொல்லவா? தட்டின அத்தனை பேர்ட்டையும் இந்த போன் இருக்கு. இது இல்லாம வெளியவும் போறதில்லை, வெளியவும் போறதில்லை. எங்க போனாலும் எடுத்துட்டு போறான் சார். உண்மைதானே சார்? பொண்டாட்டி காணாம போனா கூட இப்ப யாரும் வருத்தப்படுறதில்லை. போன் காணாம போனா அப்படி தேடுறான், ஐயோ ஐயோ ஐயோன்றான். அன்னைக்கு காஞ்சிபுரத்துல அத்திவரதர் வந்திருந்தாரு, நான் பார்க்க போயிருந்தேன் சார். என் நண்பன் வந்திருந்தா அவன் மனைவியை காணோம், தேடுறான் மாப்பிள்ளைங்கிறேன். ஆண்டவனா கொடுத்த வாய்ப்பு சார். இந்த திருவிழாவிலேயாவது தொலைஞ்சு போறாளான்னு பார்ப்போம். ரொம்ப அருமையான விஷயம். என் பிறப்பே அதிசயமான பிறப்பே. எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து வந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, இது டோர் டெலிவரி. 3 நாள் நர்ஸ் என் மூஞ்ச பார்த்து பயந்துருக்கு, இவ்வளவு கருப்பா இருக்கான இந்த குழந்தைன்னு. 7 நாள் நான் இருந்தது தெரியாம எங்க அப்பா மிதிச்சிருக்காரு. அவ்வளவு கருப்பா இருந்தேன். விஜய் டிவில 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ண. கடைசியா அந்த மேக்கப் மேன் சொன்னா, எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீ தான். நான் அவமானப்பட்டா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா நான் கவலைப்படல. ஏன் தெரியுமா? அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினைச்சிருந்தேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்தா அவ என்னைய விட கருப்பு. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுங்க வாழ்க்கை. மனுஷன்னா சந்தோஷமா இருக்கணும். நான் இப்ப இந்த பெண்களை பார்த்து கேட்டேன், காலையில எந்திரிச்ச உடனே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கணவனுடைய காலில் விழுந்துட்டு தான் வீட்டு வேலை ஆரம்பிக்கணும். ஒரு அம்மா கை தட்டுங்க பார்ப்போம். யாரும் கிடையாதா? அம்மா உனக்கு கல்யாணமே ஆகல, பிச்சு விடுவோம் பிச்சு. ஒரு அம்மாவும் இல்லை. ஆனா என் மனைவி அப்படி கிடையாது சார். போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா. இந்த கலியுகத்தில் யாராவது விழுறாங்களா? சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா. உலகத்திலேயே எனக்கு பயங்கர சந்தோஷம். நான் கேட்டேன், எந்த காலத்திலையும் கலியுகத்தில் இப்பெல்லாம் நடக்கலையம்மா, நீ என் காலில் விழுறியே, அவ்வளவு பிடிக்குமா மாமாவை? என்ன அதெல்லாம் கிடையாது. சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன், நேரம் இல்லை. அதான் உன் காலில் விழுந்தேன்னா. ஹலோ, இவனை கேட்டாங்களா? அதுக்கு யாரு பின்னாடி இருந்து கை தட்டுறது? ஆனா ஒன்று நான் உடனே சொல்றேன். ஆனா அதுக்காக நீங்க அவளை சாதாரணமா நினைச்சிடாதீங்கம்மா. 6 பவுனுக்கு ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்கா. அதுல காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, காசி விசாலாட்சி படம் கிடையாது.
சாட்சாத் என் படத்தை போட்டிருக்கா சார், அவ்வளவு பெரிய உத்தமி சார் அவன். அப்பயும் நம்பி அப்படித்தான் கேட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி சொல்றா, இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டது. ஆனா உண்மையாவே ரொம்ப அற்புதமான விஷயம். அதுக்கு அவன் மனைவிட்ட கேட்கணும். உண்மையாவே வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் எதுன்னா, ஏன் இதை சொல்றோம்னா, வாழ்க்கை என்பது என்னைக்குமே கணவன் மனைவி இணைந்த ஒரு இல்லறம். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் லட்சுமி மிட்டல் இல்ல, அரபு சுல்தான் இல்ல, பில்கேட்ஸ் இல்ல. கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு எவன் வாழ்றானோ அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் சார். நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும், நல்லா சிரிக்கணும், ரசிக்கணும். சில பேர் அப்படியே உட்காந்துருவாங்க. பேசு பேசு பேசு, பெரிய காமெடி அதே அப்படி உட்காந்துருக்கப்படாது. ஏன்னா உங்களை நான் தயார் பண்ணணும். ஒரு 3 இடத்துல நம்ம உஷாரா இருக்கணும். தேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்தோம் பக்கத்தில் உட்காரப்படாது. உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணிடுவான். இப்போ ஒரு படம் வந்தது மாவீரன், சிவகார்த்திகேயன் நடிச்ச படம். பார்த்தீங்களா? பார்த்தவங்க கை தட்டுங்க பார்ப்போம். அந்த படத்தில் அவருக்கு ஒரு காதில் ஒரு வாய்ஸ் கேட்கும் இல்லைங்களா? ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு முனியப்ப கோயில் பூசாரிகிட்ட போய் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து அந்த பூசாரி அவர் காதில் அடிப்பார். அந்த பூசாரி வேற யாரும் இல்லை, நான் தான். நீங்க வேணா படத்தை போட்டு பாருங்க, நான் தான் அவர் கூட நடிச்சிருக்கேன். சிவகார்த்தியோட நடிச்சிருக்கேன். என் பொண்டாட்டிகிட்ட சொல்லி தியேட்டரில் போய் உட்கார வச்சு படத்தை காமிக்கிறேன். என் மனைவி சொல்றா, 2 முனியப்ப சாமியில எது முனியப்ப சாமின்னே தெரியல. ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா எங்க உட்காரக்கூடாதுன்னா அந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவாங்க, அங்கே உட்காரப்படாது. ஏன்னா சில பேர் கை கழுவான், சில பேர் வாய் கழுவான், சில பேர் குடலையே வெளியே எடுத்து கழுவான். அங்கதான் உள்ள வந்து 2 விரல உள்ள விட்டு நம்மளால சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காதவங்க பக்கத்தில் உட்காரப்படாது. நான் ஏதாவது சொல்லி நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா, என்ன சொல்றான் அந்த கருப்பண்ண சிரிக்கிற, நீ சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கலன்னா அது பேர் முகர கட்டை. எங்கேயாவது மண்ணலூர் பேட்டையில் இருக்கிற மாடு பக்கத்தில் இருக்கிற ரிஷிவந்தியம் இருக்கிற மாட்டை பார்த்து நல்லா இருக்கியா கேட்குமா? கேட்காது. மனுஷன் மட்டும் தான் கேட்பான். அதனாலதான் வாலி சொன்னார், வயிறு மணிக்கு சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறணியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர் யார், அழுபவர் யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. என்னைக்குமே மனுஷியா மகிழ்ச்சியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த செல்போன்ல சமூக வலைதளங்கள், ஏன் நான் தலைப்பை பத்தி எதுவுமே சொல்லலைன்னா இவங்க 3 பேரும் பேசுறதுக்கு அதுக்கு தான் வந்திருக்காங்க, 6 பேரும். அதனால சமூக வலைதளங்கிறது நன்மையான்னு கேட்டா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஒரு காலத்திலாம் சமைச்சு தட்டில் போட்டாங்க பெண்கள், இப்ப சமைச்சு நெட்ல போடுது. எல்லாம் ஸ்டேட்டஸ். எங்க வீட்டுல மீன் குழம்பு ஸ்டேட்டஸ், தக்காளி ரசம் ஸ்டேட்டஸ், உண்மைதானே? தயிர் சாதம் வச்சா கூட ஸ்டேட்டஸ்ல போடுது சார். என் மனைவி ரசம் வச்சு பேஸ்புக்கில் போட்டா 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நான் லைக் போடல. என்கிட்ட வந்து கேட்டா 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீ ஏன் போடலன்னா? அவன்லாம் ரசத்தை பார்த்த வேண்டிய, நான் தான் சாப்பிட்டவன். 3 நாள் பிச்சுட்டு போனது எனக்கு தான் தெரியும். வாழ்க்கையில் எவ்வளவு சிரமப்படுறோம் இன்னைக்கு. அதே மாதிரி இந்த கொரோனா காலத்தில் ஒரு கேக்கு செஞ்சா சார், கேக்கு நான் கேக்கு என்னைய விட கருப்பா இருக்கு சார். அது என்னடி என்னைய விட கருப்பா இருக்குங்கன்னா, நாமக்கல்ல ஒரு பிள்ளை இதை சொல்லி கொடுக்குதுன்னா சரி, நான் அந்த யூடியூப் நம்பரை பார்த்து அந்த பிள்ளைக்கு போன் போட்டேன். ஏமா உனக்கே கேக்கு சரியே வரல, நீ ஏமா இதெல்லாம் செஞ்சு போடுறேன்னு அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டது. சமைத்து பாருன்னு தான் போட்டேன். உன்னை யாரு சாப்பிட்டு பார்க்க சொன்னா? இன்னைக்கு வாழ்க்கையில எப்படிப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்கல்ல. அதனால இந்த யூடியூப்பை வச்சுக்கிட்டு பாடு இருக்குல்ல அப்படின்னு பேசுறாங்க. நம்ம யூடியூப்பை திட்டுறதுல, யூடியூப்பை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. என்ன பட்டிமண்டமே இப்ப யூடியூப்ல தான் வரப்போகுது. உண்மையா பாருங்க, இப்ப எல்லாரும் சீரியல் எதுல பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவியில பார்த்த காலம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் இதுல தான் பாக்குறாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? கலக்க போகுது யாரில் செல்போனை யூஸ் பண்ணாதீங்கன்னு நாங்க ஒரு விஷயம் பண்ணோம். என்ன நீங்க இன்னைக்கு இருக்கு, நீங்க பாருங்க, செல்போனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒண்ணு பண்ணோம், ஒரு கண்டென்ட். அந்த கண்டென்ட்டே 5 லட்சம் பேர் செல்போன்ல தான் பார்த்தான்.
விஷயம் என்னன்னா இயல்பு, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் 6ஆம் விரலை போல ஒட்டிக்கிட்டே வந்துடுச்சு இல்லையா? பல்லு இல்லாத மனுஷன் கூட இருக்கான், செல்லு இல்லாத மனுஷன் கிடையாது. இன்னைக்கு நிலவரம் அப்படி இருக்கு. அதனால இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் ஃபேஸ்புக், உங்களுடைய இன்ஸ்டா ஐடி, ட்விட்டர் அப்படின்னு நிறைய இருக்கு இல்லையா? இது எல்லாம் வரமா சாபமான்னு பேச வந்திருக்காங்க. ஒரு 6 பேர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. இந்த 6 பேரையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். நல்ல சிக்கனம் பார்க்காம கை தட்டலாம் இல்லையா? கடவுள் எதுக்கு 2 கை கொடுத்துருக்காரு? ஒன்று சாப்பிட்றதுக்கு, இன்னொன்று சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க, சாமி கும்பிட்றதுக்கு. அதனால வாழ்க்கையில மனுஷன் இந்த நாக்கை உள்ள கொண்டு போய் வச்சான் கடவுள். நாக்க 32 கான்ஸ்டபிள் 2 மகளிர் காவனையெல்லாம் உள்ள வச்சு பக்காவா படைச்சிருக்கான். இது போற யாரையாவது பார்த்து ஏதாவது சொல்லிச்சுன்னா மொத்த உடம்பு அடிவாங்குமே தவிர சொன்ன நாக்கு செவனேன்னு உள்ள படுத்துட்டு இருக்கும். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் லோல் படுவர் லொங்கலிஞ்சி. கடைசி வரியை மாத்திட்டேன். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னார், இந்த நாக்கை ஏன் ஈரத்தில் படைத்தான் தெரியுமா? இறைவன் அடிக்கடி அசிங்கமாய் பேசி விடுகிறோம், அலம்பிக் கொள்வதற்காகத்தான் இறைவன் ஈரத்தில் படைத்தான்னு சொன்னார். அதனால நல்ல விஷயங்களை, நல்ல இனிமையான விஷயங்களை, இனிமையான சொற்களை நீங்க பேசணும்னு கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்கும் பண்புக்கும் பெருமைக்கும் உரிய அன்பு தம்பி, ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து இன்னைக்கு வளர்ந்து காரைக்குடியிலே கல்லல் என்கிற ஊரில் பிறந்து இன்னைக்கு மிக சிறந்த ஒரு யூடியூபராக எல்லாரையும் பேட்டி எடுக்கிற ஒரு மனிதராக வளர்ந்திருக்கக்கூடிய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் முறைய அன்பு தம்பி கல்லல் முத்துக்குமரன் அவர்கள் வரமேன் பேச வந்திருக்கார். நல்லா கைத்தட்டுங்க. அதற்கு இணையாக துணையாக பேசுவதற்காக உங்களுக்கு பாரதி கண்ணம்மா அப்படின்னு ஒரு சீரியல் பழைய சீரியல். அந்த சீரியலில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருந்தார். அதுக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு. அந்த தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்தாங்க. அந்த கல்யாணம் சீரியல் நின்றுச்சு, அதோட முடிச்சுட்டாங்க. பொண்ணு பார்க்க வந்தாங்க, கல்யாணம் நடக்கலை. அப்போ ராஜா ராணின்னு ஒரு சீரியலில் போனாப்புல. அந்த சீரியலில் போயும் அந்த சீரியலை முடிச்சிட்டாப்புல. நான் கணக்காண்டு காலங்கள்னு ஒரு சீரியல் நடித்தேன். அதில் வந்தாப்புல அந்த சீரியலும் முடிஞ்சிச்சு. இப்போ பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கா. ஆனால் பேர் யோகதர்ஷினி. என்ன ஒரு காமெடிக்காக சொன்னேன். நிறைய யூடியூப்லேயும் நம்முடைய வலைதளங்கள்லையும் அதுவும் இல்லாமல் மேடைகளில் நேரடியாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அன்பு சகோதரி. மிக அழகாக பாடுவாங்க, பேசுவாங்க. காரைக்காலிலிருந்து வருகை தரக்கூடிய காரைக்கால் யோகதர்ஷினி அவர்கள். இந்த இன்னொருத்தர் இளம் அழகர், நான் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காப்புல, அழகா இருக்கும்ல, வந்துருவாப்புல. நான் இந்த 3 பேரையும் நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியும், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ஒரு மிகச்சிறந்த வடிவம் விஜய் டிவியில். அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சினுடைய மிகச்சிறந்த ஒரு ஆரைட்டராக மிக சிறப்பாக பேசின ஒரு பேச்சாளர். அவரும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் பேசினவர் தான். இவர் ஒரு காமெடி கலந்த பேச்சாக தன்னுடைய பேச்சை தீர்மானித்துக் கொண்ட கும்பகோணத்திலிருந்து வருகின்றக்கூடிய அன்பு தம்பி நாகமுத்து பாண்டியன். முத்துப்பாண்டி கோட்டடி அப்படி உட்காந்துருக்காப்புல. அதுக்கு அடுத்தபடியாக உட்காந்துருக்கவங்க அன்பு சகோதரி. உங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக பாடக்கூடிய, பேசக்கூடிய, ரொம்ப எழுச்சியான ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர். பிஎட் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிஎட் படித்து முடிச்சிருக்காங்க. இப்போ படிச்சுட்டு இருக்காமா, இப்போ எம்ஏ படித்து எம்ஏ படிச்சுட்டு இருக்காங்க. அருமையாக பாடக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க. அரியலூர்லேருந்து வருகை தரக்கூடிய பவித்ரா அவர்கள். நான் இந்த மேடையில் அமர்வதற்கு காரணமாக இருந்த அன்பு தம்பி. உண்மையை சொல்லப்போனால் அவங்க அப்பா பேரோட சேர்த்தா நான் அவருக்கு சொல்லி பழக்கம். ஆனால் மிக அருமையாக ஒரு உழைப்பாளின்னு சொன்னால் அவர் அற்புதமான உழைப்பாளி. இன்னைக்கு எத்தனை சிவன் கோயில்கள் இருக்கிறதோ அத்தனை கோயில்களுக்கும் சென்று அந்த கோயில்களை எடுத்து, அதனால பெருமாள் கோயில் எடுக்க மாட்டாருன்னு எடுத்தல. அவர் சேனல் பேர் வச்சிருக்காரு, சிவனை தேடின்னு. நிறைய பேர் கேட்குறாங்க, அப்போ பெருமாள் கோயிலுக்கு வரமாட்டீங்களா சார்? அப்படி கிடையாது. ஒரு ஆன்மீக உலகத்துக்குள்ள பயணிக்க வேண்டும் என்று நினைத்து இன்றைக்கு நம்முடைய கோயில்களை உலகம் முழுவதும் தன்னுடைய சேனல் மூலமாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அருமைக்கும் பெருமைக்குரிய அன்பு தம்பி அருணகிரி சிதம்பரநாதன் அவர்கள். முதல் பேச்சாளராக இங்கே வந்திருக்கவர் நம்ம அருமைக்குரிய தம்பி கல்லல் முத்துக்குமார் அவர்கள்.
சமூக வலைதளங்கள் வராமேன்னு பேச வருகிறார் உங்கள் பலத்த கரகோஷங்கள் மத்தியில். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பள்ளி கல்லூரி பேச்சு போட்டிகள்லையும் பரிசு பெற்று பரிசு பழனி அப்படிங்கிற பெயரோட பட்டிமன்ற மேடைகளில் ஜொலித்து பட்டிமன்ற பழனிங்கிற பெயரோட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து விஜய் தொலைக்காட்சி கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில புகழின் உச்சம் தொட்டு கலக்கப்போவது யாரு பழனி என்கிற பெயர் பெற்ற பகுத்தறிவு பழனி எங்கள் நடுவர் அண்ணன் பழனி அண்ணன் அவர்களுக்கு எனது அன்பு நிறைந்த வணக்கம். நடுவர்களை, மணலூர் பேட்டையில பேசுறது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த ஊருக்கு வந்துட்டு வர்ற வழியெல்லாம் பார்த்தோம் கரும்பு தோட்டம், சன்னலை திறந்து பின்னாடி பார்த்தோம் கரும்பு தோட்டம். நானும் நாகமுத்து பாண்டியனும் வெளியே வந்து பாக்குறோம், ஒரு லாரியில இருந்து அவ்வளவு கரும்பு ஓட்டம் கீழே விழுந்து கிடந்துச்சு. நாங்க ஆளுக்கு ஒண்ணு எடுத்து கடிச்சுக்கிட்டே வந்தோம். இந்த மணலூர் பேட்டையில் மண்தான் கரும்பையும் விளைவிக்கிறது, மக்கள் மனங்களிலே அன்பையும் விளைவிக்கிறது. எவ்வளவு அன்பான மக்கள் நினைக்கிறீங்க நடுவர்களே. 6 மணி நிகழ்ச்சிக்கு 4:30 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா 400 சேரை போட்டு அண்ணன் சிவனேசன் 800 பேரை கூப்பிட்டாரு. அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இந்த பட்டிமண்டபத்தை கேட்கிற இந்த நிகழ்ச்சியில கேட்கிறது 400 பேரு. சரி, ஆனா பாருங்க 600 போன் தெரியுது, எல்லா செல்போன். ஏன்னா அது வழி அங்கிட்டு ஒரு 500 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமூக ஊடகம் நல்லதுலன்னு அவர் பேச வந்திருக்காரு. காலையில நாங்க ஒரு 9 மணிக்கு வந்துட்டோம். நானும் நாகமுத்து பாண்டியனும் ஒரு 5 மணி வரைக்கும் ஒன்னாவே இருக்கிறோம் நடுவர் அவர்களே. இந்த 8 மணி நேரத்துல நாகமுத்து பாண்டியன் ஒரு 850 வாட்டி சோசியல் மீடியால ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு என்னையா பண்ணணும்னு கேட்டார். இப்ப பாக்குறேன் ஸ்டேஜ்ல வந்து சோசியல் மீடியா ஆபத்துல அங்கிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. சிவனை தேடின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு இந்த மக்கள் மனங்கள்ல இடம் பிடிச்சு விழுப்புரத்துல சுத்தி இருக்கிற எல்லா சோசியல் மீடியா இன்ஃபுளுசரையும் கையில பிடிச்சு அவங்கள வச்சு இந்த நிகழ்ச்சி அமைச்சு இத ஒரு வாய்ப்பா நினைச்சு அங்க இடம் கிடக்குது உட்கார்ந்துக்கிறேன்னு ஒரு சாக்க பிடிச்சு சீட்டையும் பிடிச்சு சரி சோசியல் மீடியா நல்லது இல்லைன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஆட்களை உட்கார வச்சுக்கிட்டு நான் இந்த மக்கள்கிட்ட கேட்கிறேங்க, ஒரு காலத்துல நம்ம செல்போன் வச்சிருந்தோம், இன்னைக்கு செல்போன் தான் நம்மள வச்சிருக்கு. அருமை. உண்மையா பொய்யா? யாராவது ஒண்ணு நடுவர்களே, இப்ப நீங்க கேட்டீங்க செல்போன் வந்தனால நாடு நாசமா போச்சு, எல்லாம் கைதட்டணும், மறுக்கல. ஆனா அந்த செல்போன் வந்து நடுவர்களே மனைவி மாதிரி. திடீர்னு ஒரு நாள் உங்க செல்போன் காணாம போகுதுன்னு வைங்களேன், சரி, முதல் நாள் உங்க மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும். ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு ஜாலியா இருப்பீங்க. சரி, 2வது நாள் காலையில அந்த ஆம்பளையாளுக்கு தலையை சொரிஞ்சுக்கிட்டு, ஏமா எப்ப வருவ, இந்த டவுசர் எங்க வச்சேன்னு தெரியல, நீ வந்தா தானே எடுத்து கொடுக்க முடியும். இன்னைக்கு செல்போன் இல்லைன்னா வாழ்வில் ஒரு அங்கம் இழந்தது போல மனிதர்கள் மாறி இருக்கோம்ல. அதுக்கு காரணம் அது நம்மளை ஆக்கிரமிச்சிருச்சுங்கிறது இல்ல, அது நம் வாழ்வை சுலபமா மாத்தி இருக்குங்கிறது தான். இன்னைக்கு ஒண்ணு இல்லாதவர்களே, இப்ப செல்போன் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்ங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு காலத்துல ஒரு ராஜா என்ன பண்ணிருக்காரு, ஒரு போட்டி வச்சிருக்காரு. சரி, அந்த நாட்டிலே சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ங்கிறது அவருடைய ஆசை. ஏன்னா அவர் மகளுக்கு கல்யாணம் பண்ற திட்டம். சரி, அப்ப அறிவிச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய குளம் வெட்டி இந்த குளத்துல இந்த கரையில இருந்து நீச்சல் அடிச்சு அந்த கரையை ஏறுறவங்களுக்கு 100 ஏக்கர் நிலம் தாரேன், அதுவும் வேணாம்னா 1000 ஆடு தாரேன், அதுவும் இல்லைன்னா என் பொண்ணைய தரேன் இருக்காரு ராஜா. ராஜா பொண்ணுன்னா அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க அழகா இருப்பாங்க. கிளம்பி வந்துட்டாய பயிலு ஊரா சுத்துப்பட்டு கிராமம் எல்லாம் வந்தாச்சு. வந்து குளத்தை பார்த்தா உள்ள நாகமுத்து பாண்டியன் மாதிரி 4 விஷப்பாம்பு. நாகமுத்து பாண்டிய மாதிரி விஷப்பாம்பா? அவ்வளவு கொடூரமான பாம்பு நடுவர்களே. அண்ணன் சிதம்பரம் மாதிரி ஒரு 8 முதல வா வான்னு வாயை திறந்துகிட்டு உள்ள விஷ செடின்னு கொடூரமான குளம் பார்த்து எல்லாம் பயந்து வெளியே நின்னுட்டாங்க. யாருமே உள்ள குதிக்க காணோம். திடீர்னு என்னைய மாதிரி ஒரு பையன் நடுவர்கள் சட்டக்குன்னு குதிச்சான். குதிச்சு பாம்பை தள்ளி விட்டு முதலைய வாயில மிதிச்சு செடி எல்லாம் கொடி அத்து எரிஞ்சு வெளியே வந்துட்டான். நாடே கொண்டாடிருச்சு. சரி, இப்படி ஒரு வீரனா? எல்லாம் பயந்துருக்கிறான். ராஜா மன வருத்தத்தில் இருந்தார். நம்ம நாட்டுல ஒரு வீரன் இல்லையா? ஒரு ஆள் குதிச்சு ஜெயிச்சுட்டான். தலையில தூக்கி வச்சு ஸ்டேஜ்ல ஏத்திட்டாங்க. சரி, ராஜா கேட்கிறார், என்ன தம்பி வேணும் உனக்கு? 100 ஏக்கர் நிலம் தரவா? வேணா ராஜா. 1000 ஆடு தரவா? வேணா ராஜா. என் பொண்ணை தரவா? வேணா ராஜான்னு இருக்கான். ராஜா கோவம் வந்துருச்சு.
கிறுக்கு பையன் இப்ப எதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த என்னடா வேணும் எனக்கு இவன் தள்ளி விட்டான்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு இருக்கான் இன்னைக்கு. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, கல்யாணம் ஆனவங்க மட்டும் கலந்துக்கலாம்னு சொல்லியிருந்தா ஒவ்வொரு கல்யாணம் ஆனவனும் குச்சிருப்பான். ஏன்னா 1000 விஷப்பாம்பு கூட தான் வாழ்றான். இன்னைக்கு கல்யாணம் அப்படி ஆகி போயிருச்சு நடுவர். இன்னைக்கு 90s கிட்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. 90s கிட்ஸ் உங்க பையன் 90s கிட்ஸ் கேட்கல, நீங்க 90s கிட்ஸ் நடுவர்களே. கல்யாணம் 90s கிட்ஸ்ங்கிறது எவ்வளவு சிரமமாயி போயிருச்சு தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல ஒரு பையன் நல்ல பையனா இருக்குன்னா முன்னாடி பொண்ணு கொடுப்பாங்க, நல்ல குடும்பம்னா பொண்ணு கொடுப்பாங்க. இன்னைக்கு ₹1,00,000 சம்பாதிக்கணுங்கிறாங்க, பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கணுங்கிறாங்க, அடுக்குமாடி வீடு இருக்கணுங்கிறாங்க, அது பூரா ஏசி இருக்கணுங்கிறாங்க, கடனே இருக்க கூடாதுங்கிறாங்க, தலை பூரா முடி இருக்கணுங்கிறாங்க. நல்லா வெட்டுனா விழுந்துருமோன்னு பயந்துட்டு வெட்டாமே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நடுவர்களே. இதுக்கு நடுவுல நாங்க எங்க போய் அரேஞ்ச் முன்னாடி எல்லாம் வீட்டுல சொன்னாங்க, தம்பி லவ் பண்ணிராத குடும்ப மானம் போயிரும். இன்னைக்கு சொல்றாங்க குடும்ப மானமே போதுரா, 30 வயசு ஆயிருச்சு, எரும மாடு லவ் பண்ணி தோடாங்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கடா சீக்கிரம். எங்கேயா போறது நாங்க? அதுக்கு எங்களுக்கு வாழ்விடமா இருக்கிறது 90s கிட்ஸுக்கு இந்த சமூக ஊடகம் தானே. கைதுங்க 90s கிட்ஸ்லாம் ஆதரவு பாத்தீங்களா நடுவர்களே? இன்னைக்கு நீங்க சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் ஆண்கள் பெண்களை எவ்வளவு ஏமாத்துறாங்க தெரியுமா? செல்போன் வராத காலம். எங்க ஊர்ல ஒரு வீட்டுல வித்தியாசமான குளவி கல் இருந்துச்சு. எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்களா, எங்கேயாவது வெளியூருக்கு அவங்க அம்மா ஊருக்கு 3 நாளா போனாங்கன்னா அங்க இருந்து சமூக ஊடகம் வராத செல்போன், இந்த பட்டன் போன் இருந்துச்சுல, நீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வரீங்க. அப்ப வீட்டுல வித்தியாசமான ஒரு மிக்ஸி, போன் அடிச்சு பட்டன் போன், ஹலோ எங்க இருக்கியா? வீட்டுல தான்மா இருக்கேன். அந்த மிக்ஸியை போடு, கர 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 கரன்னு ஓடி இருக்கு மிக்ஸி. ரைட், வீட்டுல தான் இருக்கேன். மறுநாள் ஏய் எங்கயா இருக்க? வீட்டுல தான்மா இருக்கேன். எங்க மிக்ஸியை போடு, கர 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 கரன்னு மிக்ஸி ஓடி இருக்கு. 3ஆம் நாள் முடிச்சு 4ஆம் நாள் அந்த அம்மா வரணும். சரி, அது அவசரப்பட்டு 3ஆம் நாள் காலையிலே வந்துருச்சு. வீட்டுல வந்து பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு. போன் அடிச்சு எங்கயா இருக்க அப்படின்னு கேட்டிருக்கு. வீட்டுல தான்மா இருக்கேன். எங்க மிக்ஸியை போடு, கர கர கரன்னு சவுண்ட் கிட்டு இருக்கு. வீடு பூட்டி இருக்கு, எங்க மிக்ஸி இருக்குன்னு பக்கத்து வீட்டு பொம்பளை கூப்பிட்டு, ஏமா என் புருஷனை பாத்தியா, அவர் காலையில மிக்ஸியை கட்டப்பையில போட்டு எங்கேயோ கிளம்புனா இருக்கா. அப்ப போற இடமெல்லாம் பிளக் உள்ள இடமாவே போயிருக்காரு அவரு. இவங்க மிக்ஸியை கையோட இன்னைக்கு முடியுமாயா? இன்னைக்கு செல்போன்ல எங்க எங்க இருக்கீங்க? ஃப்ரெண்டு கூட இருக்கேமா, கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா நான் பாக்குறேன், வீடியோ கால் பண்ணுங்கிறாங்க. ஆம்பளை எல்லாம் அலண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை தடுத்து இருக்குது சமூக ஊடகம். நீங்க சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது. டிராக்கிங் டிவைஸ் எல்லாம் வந்துருச்சு. கணவர் எங்க போறாரோ அந்த இடத்துல மனைவி அவருக்கு முன்னாடி போய் நின்னுகிட்டு இருக்காங்க. வாடி மாப்பிள்ள தேனில இருந்துக்கிறாங்க, அவர் திரும்பி ஓடியாந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணு இல்ல ஒருவர்களே, இன்னைக்கு எல்லார் வீட்லயும் பெண்கள் சமைக்கிறாங்க அப்படின்னா நல்லா இருக்குமா அப்படின்னா அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவாங்க. உண்மைதானே? சரி, எங்க அம்மா சாப்பாடு நல்லா இருக்குன்னு நான் சொல்ல நடுவர்களே, 10 லட்சம் பேர் இன்ஸ்டாகிராம்ல சொல்றாங்க நடுவர்களே. நம்ப மாட்டீங்க, போன வாரம் சந்தைக்கு போயிருக்காங்க. ஏமா நீங்க தானே முத்துக்குமார் அம்மா, உங்க கோழி குழம்பு வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லி கூட 2 மீன் போட்டிருக்காரு அந்த ஆளு. இவ்வளவு நல்ல விஷயங்கள் எதுல நடந்திருக்கு? பெண்களின் திறமையை இந்த சமூக ஊடகங்கள் தான் இந்த உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கு. அடிப்படையில இருந்த பெண்களுடைய திறமை இன்னைக்கு எங்க வந்திருக்கு? இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காலத்துல சின்ன கல்லூரி எல்லாம் படிக்கிறப்ப தொலைக்காட்சியில பழனி அண்ணனை பார்த்து வியந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவர் மேடையில் எனக்கு இடம் கிடைத்திருக்குது என்றால் இந்த சமூக ஊடகத்தை நான் யாருக்கு நன்றி சொல்றது? யாருக்கு? ஒண்ணு நடுவர்களே, சென்னையில ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் ஒரு நிகழ்வு நடத்துறாங்க. அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்ல அவ்வளவு பேர் கூடி எதையோ பாட்டு போடுறாங்க, எதையோ ஆடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இத ஒரு இளைஞர் கூட்டம் மாத்தணும்னு நினைக்குது. அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மைதானத்துல மேடை போட்டு தமிழ் கலாச்சார நிகழ்வுகளை மேடை ஏத்துறாங்க. அத பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அந்த நிகழ்வுக்கு விழுப்புரம் கொண்டாட்டம்னு பேர் வைக்கிறாங்க. அதை நடத்தினது விழுப்புரத்தில் இருக்கிற சமூக ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள்னா, சமூக ஊடகத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுல அவர் ஒரு ஆளு அங்கிட்டு போய் உட்கார்ந்து நடத்தினவர் தான். நடத்தினவர் ஒண்ணு இல்லவர்களே, சின்ன விஷயம். ஒரு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவார் ஐயா தென்கட்சி அவர்கள். ஒரு கிராமத்துல ஒரு ஏரியை கடக்கிறதுக்கு ஒரு தோணியில போகணும். அப்ப 3 ஆம்பளை சாமியார்கள் அதுல உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரே ஒரு பெண் சாமியார் வந்திருக்காங்க. அப்ப இந்த தேனி ஓட்டுற ஒரு பார்த்திருக்காரு, தோணி ஓட்டுற ஒரு பரவாயில்லையே பெண்கள் சாமியா இருக்காங்களேன்னு இந்த 3 ஆம்பளையும் புரணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஆள் சொல்லியிருக்காரு,
என்னையா பொம்பளை எல்லாம் துறவியானா நாடு எங்கேயா போறது? இன்னொரு ஆள் சொல்லியிருக்கான், பொம்பளை எல்லாம் துறவியாக முடியாதியா, சும்மா ஊரை ஏமாத்திட்டுறாங்க அப்படின்னு. இன்னொருத்தன் சொல்றான், யோ ஏயா கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, துறவிகள்னாவே ஆண்கள் தாயா அப்படின்னு. தோணி நதிக்குள்ள வந்துருச்சு, திடீர்னு தோணியில ஒரு ஓட்டை, தண்ணி குபு குபுன்னு தோணிக்குள்ள ஏறுது. தோணி ஓட்டுற பதறிக்கிட்ட யாராவது நீச்சல் அடிச்சு கரைக்கு போய் ஆளை கூட்டியாங்கயா, அப்பதான் பிழைக்க முடியும் இருக்காரு. 3 பேர் மாத்தி மாத்தி பார்த்திருக்காங்க, ஒருத்தருக்கு நீச்சல் தெரியல, அந்த ஆண் துறவிகளுக்கு. அப்ப இந்த பெண் துறவி என்ன பண்ணிருக்கிறாங்க, எந்திரிச்சு அந்த தண்ணி மேல நடந்து போயிருக்காங்க தண்ணி மேல. அந்த தோணி ஓட்டுறவர் மிரண்டு இருக்காரு, ஆகா இது துறவி கிடையாது தெய்வம் யார் நினைச்சிருக்காரு. அப்ப இந்த 3 ஆம்பளை இருக்காங்க பாருங்க, அதுல ஒருத்தன் சொன்னானா, பாத்தியா அவளுக்கு நீச்சல் தெரியல நடந்தே போய்கிட்டு இருக்கா அப்படின்னானா. இப்படி நீங்க என்ன செஞ்சாலும் குறை சொல்லுகிற உலகத்தில் இருந்து பெண்கள் வெளியே வந்து சாதிக்கிறார்கள் என்றால் அதற்கு சமூக ஊடகம் தாங்க காரணமா இருக்கு. மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிற பேர் வச்சு சாதாரண குக்கிராமத்தில் இருக்கிற பொண்ணு ரெடி டு டிராவல்னு போட்டு ஏரோப்ளேன் படம் போட்டிருக்காங்க. நடுவர்களே, பெண்கள் பயணப்படுவதற்கும் வாழ்க்கையில் உயர்வதற்கும் சமூக ஊடகத்தை தவிர எது காரணமா இருந்த போது? காசி ஆனந்தன் ஒரு கவிஞர் இருக்கார், உணர்ச்சி கவிஞர். அவர் தான் எழுதுவாரு, நீங்கள் எல்லாம் ராமேஸ்வரத்தில் குளித்து கரையேறுகிறீர்கள், நாங்கள் மட்டும் குதித்து கரையேறுகிறோம். இலங்கையிலிருந்து மீண்டு வந்த ஈழத்தமிழர்கள் பத்தி அவருடைய கவிதை ஒண்ணு இங்க நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழுத்தமான கவிதை, ஒரு பேரே உணர்ச்சி கவிஞர். மாடியில் இருந்து துப்பினால் குடிசையில் விழும். எப்படி? மாடியில் இருந்து துப்பினால் குடிசையில் விழும், குடிசையில் இருந்து துப்பினால் மாடியே விழும்னு எழுதுவார். அந்த கவிதை இன்று சமூக ஊடகத்தின் வாயிலாக உண்மையாக்கப்பட்டிருக்கு. யாருக்கோ ஏதோ ஒரு அநீதி நடக்குதுன்னா அதை இந்த மக்கள் சமூக ஊடகத்தை பயன்படுத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க. இன்னைக்கு செய்தி ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் நடுநிலையை தவறுச்சுங்கிற வாக்க மறந்து சமூக ஊடக போராளிகள் இங்க உருவாயிருக்காங்கன்னா அது நன்மையா தீமையா? நடுவர்களே, பரந்தூர்ல ஒரு பிரச்சனை, அங்க ஒரு பிரச்சனை, இங்க ஒரு பிரச்சனைனா மக்கள் கூடி போராடுகிறது மட்டுமில்லாமல் ஸ்ரீனிகாங்கிற 2 வயசு குழந்தை, நடுவர்களே, SMUங்கிற ஒரு பிரச்சனை, 16 கோடி ரூபாய் தேவை. யாரெல்லாம் இங்க அந்த குழந்தைக்கு ஃபண்ட் அனுப்பியிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த கூட்டத்தில் கூட 5-6 நபர்கள் அந்த குழந்தைக்கு பணம் அனுப்பியிருக்காங்கன்னா சமூக ஊடகம் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு எல்லாரையும் ஒன்று கூட்டுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மித்ராங்கிற குழந்தை, 16 வயசு குழந்தைய இதே 16 கோடி ரூபாய் கொடுத்து காப்பாத்தின இந்த கூட்டம் தான் ஸ்ரீனிகாவையும் காப்பாற்ற போகிறது. இப்படி உயிர்களை காப்பாற்றுவதற்கும் எங்கள் உணர்வுகளை சொல்வதற்கும் இருக்கிற சமூக ஊடகம் என்றுமே வரம்தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, வெகு சிறப்பு சார். என்ன சார் சோசியல் மீடியா நன்மையே இல்லையா? ஒன்றும் இல்லை சார், விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பாடுறாரு எங்க சீ தமிழ்னு ஒரு சேனல்ல இல்லையா, அதை கட் பண்ணி நம்முடைய இதில் போட்டிருக்காங்க, செல்போனில் வந்துகிட்டே இருக்கு இல்லையா அந்த பாட்டு. ரொம்ப அட்டகாசமாக பாடுறாரு சார் அவரு. ஆகாய தாமரை அருகில் வந்தது நாடோடி பாடலில் உருகி நின்றதே. ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே. காதல் தன்னை தாண்டியே காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே. பாட்டு நல்லா இருந்தா நீங்க கைதட்டினாதான் தெரியும். அழகா பாடுறா சார். மெல்லிசை பாட்டு முழங்கின கேட்டு இதயமே இலகுதா இளமையிலே, நீ மந்திரம் போலே மண்ணி தமிழாலே இசைக்கிறாய் இழுக்கிறாய் இளவரசே. ஒரு மண்டமாது என்னை பிரியாது இருக்குமோ மறக்குமோ, ஒரு பொழுதேனும் அருவியை மீனும் பிரியுமோ விலகுமோ. என்னை இந்த லீலையெல்லாம் என்னை தாண்டி போவது, கையில் கொண்ட மீனையெல்லாம் கண்ணி போகும் பூவிது. முத்தம் தலைவன் இதை பதித்திட இதயம் தித்தித்திட புதிய மதுரசம் பழிந்திட ஆகாய தாமரை அருகில் வந்ததே.
என்ன அழகா பாடியிருக்காரு தெரியுமா? உடனே சொல்லி பாருங்க சார். ஒரு சோசியல் மீடியால அவருக்கு ஒரு ஆட்டோ வேணும்னு சொன்னா சோசியல் மீடியால இருக்க அத்தனை பேரும் வாங்கி தர தயாரா இருக்காங்க சார். யோசிச்சு பாருங்க, நீங்க பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? சோசியல் மீடியா எவ்வளவு நன்மையை செய்யுது. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு பிளட் வேணும், ஒரு ரத்தம் வேணும்னு சொன்னா ஒரு காலத்தில் தேடணும் சார். இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டா போதும், நாங்க தர்றோம் சார், அத்தனை பேரும் வந்து நிக்கிறானே, அதுக்கு எவ்வளவு பெரிய பாராட்டு சொல்லணும். நன்மையே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்தில் நீங்க ஈபியில எவ்வளவு கியூ இருக்கும்? யாராவது இன்னைக்கு போய் அங்க கியூவில் நின்று கட்டுறீங்களா? பட்டுன்னு கட்டிடுறான். கட்டியாச்சுமா அப்பாமா, நடக்குதா இல்லையா? அப்போ நன்மையை நீங்க ஏன் பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு தம்பி கேட்டிருக்காரு. ஒரு பரந்த கைத்தட்டு கொடுத்து அவரை பாராட்டலாம். அதற்கு பதில் சொல்ல வருகிறார் நாகமுத்து பாண்டியன். உங்கள் பலத்த கரவசங்கள் மத்தியில் போற்றுதலுக்குரிய நடுவர் ஐயா அவர்களே, புத்துணர்ச்சி மிக்க மணலூர்பேட்டை ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். நடுவர் ஐயா அவர்களே, சமூக வலைதளம் என்பது இந்த சமூகத்திற்கே விரிக்கப்பட்ட வலையாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த சமூகத்திற்கே விதிக்கப்பட்ட சாபமாகத்தான் நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் எல்லார் வீட்லயும் நான்வெஜ் வாசம் தூக்குது. எங்க வீட்டுல அன்னைக்கு சாம்பார். சாப்பிட முடியாம கடுப்புல சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, கடுப்புல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம்னு போனை எடுத்து ரீல்ஸ் பாக்குறேன். ஒருத்தவன் சுடலை மாடனுக்கு படையல் போடுவாங்க பாருங்க, ஓடுறது தாவுறது பறக்கிறது எல்லாத்தையும் இலையில வச்சு சாப்பிட்டு இருக்கான். அதுவும் அவன் மனுஷன் மாதிரி சாப்பிடல, நம்ம முத்துக்குமரன் மாதிரி இந்த முனி படத்துல ராஜகிரண் சாப்பிடுவார் பாருங்க, அந்த மாதிரி அள்ளி அள்ளி சாப்பிடுறான். ஒரு அல்லுல 10 குழந்தைகளுக்கு சோறு ஊட்டிடலாம் போல இருக்கு, அப்படி அள்ளுறான். இந்த சேஜிபி மண்ணள்ளி போடுற மாதிரி வாயில அள்ளி போடுறான். பாக்குற நமக்கு எச்சில் ஊறுதா இல்லையா? நாகரிகமா சொல்லணும்னா வாயில் உமிழ் நீர் சுரக்குமா சுரக்காதா? கண்டிப்பா. என்ன கை தட்ட மாட்டீங்க? சுரக்கலையா? இப்படி எல்லாம் பதிவு போட்டு மனித உணர்வுகளை தூண்டாதீங்க. அதுவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சிக்கனை எடுத்து இப்படி கையால நசுக்குறான். பாத்தீங்களா எப்படி பஞ்சு மாதிரி வெந்திருக்குங்கிறான். நான் சாப்பிடுற பிரியாணில எல்லாம் நெட் பீஸே இருக்க மாட்டேங்குது. அதுவே ஒரு வருத்தம். அப்படி இருந்தாலுமே எடுத்து கடிக்கிறேன். இந்த முந்திரி பழத்தை எப்படி சவுக்கு சவுக்குன்னு கடிப்போம், அந்த மாதிரி கடிச்சு மெல்றேன். அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இவன் எடுக்கிறான், பஞ்சு மாதிரி வந்திருக்குங்கிறான். எரிச்சல் ஊட்டுகின்ற வகையில் இன்று சமூக வலைதளம் மாறி போய்விட்டது. சரி, உண்மையா இல்லையா? அதுவும் ஒரு அம்மா ஹோம் டூர் போட்டுச்சு. போனை இப்படி வச்சுக்கிட்டு வீட்டெல்லாம் சுத்தி சுத்தி காட்டுச்சு. திடீர்னு பாத்ரூம்குள்ள போயிடுச்சு. சரி, ஹோம் டூர் போடுறப்ப அவசரமா பாத்ரூம் வந்துருச்சு போல இருக்கு, பாத்ரூமுக்கு போயிருச்சு அப்படின்னு பார்த்தா அது பாத்ரூம் டூரா. பாத்ரூம் டூர். எங்க வீட்டு பாத்ரூம் எங்கள் வீட்டு பெட்ரூமுக்கு இணையானது. பெட்ரூமுக்கு இணையானதா? பாக்குற நமக்கு எப்படி இருக்கு? அவனுக்கு வீடே இல்லை, இன்னைக்கு வீடு இருந்தாலுமே பெட்ரூம் இல்ல. இதுல எங்க பெட்ரூமுக்கு இணையா நம்ம பாத்ரூம் கட்டுறது? எங்களுக்கு எல்லாம் பாத்ரூம் வேற எங்கெல்லாம் இருக்கும். அது பல பலன்னு என்ன சோறா போட்டு திங்க போறாங்க. சோறா போட்டு திங்க போறாங்க. பெண்களை தூண்டுறாங்க, மனைவிமார்கள்லாம் தூண்டுறாங்க. இந்த வீடியோவெல்லாம் போட்டு அவன் மாசம் 10 ரூபா சம்பாதிக்கிறான். பெண்கள்லாம் என்ன சொல்றாங்க? மனைவிமார்கள்லாம், எனக்கு வந்து சாதா கிச்சன் வேணாம், மாடுலர் கிச்சன் தான் வேணும். மாடுலர் கிச்சன். இந்தியன் டாய்லெட் வேணாம், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வேணும். அதுவும் டைல்ஸ் போட்டு வேணும், கிரானைட் போட்டு வேணும். எங்கேயா போவான்? அவன் 10,000 சம்பாதிக்கிறான், எங்க போவான்? அதனால நீங்க வந்து மனைவிமார்களை தூண்டுறீங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயின்ல விளாக் போடுறான். ஏதோ அவன் சொந்த வீடு மாதிரி இப்படி போறான் அப்படி வரான் ட்ரெயின்ல. நான் போற ட்ரெயின்ல எல்லாம் எனக்கே உட்கார இடம் இருக்காது. குரங்கு மாதிரி இடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பேன். அதுவும் போடுறாங்க பாருங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ். வாட்ஸ்அப்னு சொல்ல எடிட் பண்ணிடுவாங்க. சமூக வலைதளத்துல ஸ்டேட்டஸ் போடுறாங்க பாருங்க. ஜன்னலோர இருக்கை, சாரல் மலை, சூடாக ஒரு குவளை தேநீர், அதுல அப்படியே புகையா வந்துகிட்டு இருக்கு. ஒரு இளையராஜா பாடல்.
அதுல ஒரு எதிர்த்தாப்புல ஒரு அழகான பொண்ணு, படிக்கிறதுக்கு ஒரு புத்தகம். ஆ. இதெல்லாம் எங்கடா நடக்குது? ஜன்னல் ஓர சீட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இடம் கிடைக்காம மேல உட்காந்துருப்பேன். ஓ, அங்க 3 ஃபேன் கண்ணங்கரேன்னு ஓடும். அதை பார்த்துக்கிட்டு தான் நான் வந்துகிட்டு இருப்பேன். ஆ. ஆக இதெல்லாம் எங்க நடக்குது? சே, பூரா பொய்யா போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. பொய்யா போட்டுட்டு அப்ப இது சாபம் தானே, சாப கேடு தானே. ஆ. நிறைய சொல்லலாம். ம். ஒரு கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ம். ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு சந்தையில கூட்டமா கொஞ்சம் இருக்க. கொஞ்சம் அமைதியா கேளுங்க, அப்பதான் அவர் சொல்றது புரியும். ம். அமைதியா இருங்க, நான் கொஞ்சம் கோவக்காரன், ஆ. அழுதுருவேன். ஆ. ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஆ. ஒரு கூட்டமான சந்தையில ஒருத்தர் ஏறி சொன்னாரு சத்தமா, ஆ. யாருக்கெல்லாம் உழைக்காமல் செல்வம் வேணும் ஆ. நான் தரேன் வாங்கன்னாரு. சரி. ஒரு 50 பேர் ஓடி வந்தான். ம். உடனே இவர் சொன்னாரு, இந்த பெருங்கூட்டத்தில் யாரெல்லாம் சோம்பேறின்னு பார்க்க விரும்பினேன் ஆ. இந்த 50 பேருன்னாரு. ஏன்? இல்ல அவள் தான் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு ஏமாற்று வேலை சமூக வலைதளத்திலே நடக்குது. சோம்பேறித்தனமாக்கப்படுகிறார்கள் மனிதர்கள், ஆ. திசை திருப்பப்படுகிறார்கள். சரி. ஒரு மேட்ரிமோனி, ஆ. உடனே வரன் 2000 ரூபாய் கிட்டுங்க, சரி. பொண்ணு தேடி நாங்க தரோங்கிறான். பொண்ணு தேடி நாங்க நாங்க தரோம். தரோம். ம். 2000 ரூபாய் ஜிபே பண்ணியாச்சு. ம். அந்த பொண்ணு கால் பண்ணுது. ம். கால் பண்ணி 2000 பணம் கட்டிட்டீங்க, ம். இப்ப பொண்ணு வீட்ல இருந்து உங்களுக்கு பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆ. திரும்ப இன்னொரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. ஆ. அதே பொண்ணு தான் பேசுது. ம். யாரை ஏமாத்த பாக்குறீங்க? ம். என்னைய மாதிரி இளைஞர்கள்லாம் இன்னைக்கு திருமணம் ஆகாம இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம்ங்கிறத மறந்துடாதீங்க. பா. ஆ. அதுவும் தூய தமிழ்ல பேசி இன்னைக்கு வீடியோ போட்டா வியூஸே போய் தொலைய மாட்டேங்குது. ஆ. எவனோ ஒருத்தன் பாடினது ஆடினது அதை எடுத்து டப் செஞ்சு போடுறான். ஆ. 1 மில்லியன் வியூஸ் தாண்டி போகுது. ஆ. ஒருத்தவன் இளையராஜா பாட்டை அப்படி பாடி நடிச்சு போட்டிருக்கான். அது ஒருத்தவன் கமெண்ட் பண்ணியிருக்கான், ஆ. ரொம்ப நல்லா பாடுறீங்க பிரதர்னு. ரொம்ப நல்லா பாடுங்க பிரதர். அந்த பாட்டை பாடினவர் இளையராஜா. சும்மாவே இளையராஜா எல்லாரையும் கும்மு கும்முன்னு கும்மிக்கிட்டு இருக்காரு. ஆ. இது தெரிஞ்சா என்ன ஆகுறது? என்ன வருது? உனக்கு தைரியம் தாயா? இப்படி நிறைய சொல்லலாம். எரிச்சல் ஊட்டுறாங்க. ம். சரி, பதிலுக்கு நம்ம எரிச்சல் ஊட்டலாம். இந்த வரன்னு பேச வந்திருக்காங்களே அவங்களுக்கு நாம எரிச்சல் ஊட்டலாம்னு சொல்லி ம். பர்த்டேக்கு 600 ரூபாய்க்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ம். நம்ம காலையில சாப்பிட்டோம் தெரியுங்களா? ம். அந்த கடையில இருந்து ஆர்டர் பண்ணி ம். என் பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டி ம். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டேன். ம். 100 பேர் பார்த்தான். சரி. 600 ரூபாய் கேக்கு 100 பேர் பார்த்திருக்கான். ம். மறுநாள் எனக்கு 2000 ரூபாய் செலவு, மெடிக்கல் செலவு. ஏ? என்னன்னு தெரியல, அன்னைக்கு நைட்டு அப்படி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, அடிக்காத மாதிரி இருக்கு. ஆ. தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, வலிக்காத மாதிரி இருக்கு. ஓ. அது என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியல. பூரா இவங்க வச்ச கண்ணு தான். 600 ரூபாய்க்கு கேக்கு வாங்கி மறுநாள் 2000 ரூபாய் நான் செலவு பண்ணேன். சே. ஆ. ஆக எரிச்சல் ஊட்டுறாங்க, எரிச்சலும் ஊட்டவும் விட மாட்டாங்க. ஆ. அதனால இது ஒரு 100% சாபக்கேடு. ம். மிக முக்கியமானது என்னன்னா, ம். ஒண்ணே ஒண்ணு, சரி. இன்னைக்கு ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா, ம். அவனை மதிக்கணுமா வேண்டாமா, ம். அத கமெண்ட்ஸ் தான் முடிவு பண்ணுது. உதாரணத்துக்கு பாலா அண்ணன் நிறைய உதவி செய்யறாரு. ஆமா. அத நிறைய KPY பாலா. ஆமா, KPY பாலா, லாரன்ஸ் அவர்கள், அறந்தாங்கி நிஷா அவர்கள், இவங்கெல்லாம் நிறைய உதவி பண்றாங்க. ம். அத நிறைய பேர் பகிர்றாங்க சமூக வலைதளங்கள்ல. ம். கீழே கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா ஒரு சிலர் பாராட்டி இருக்காங்க. ம். ஒரு சிலர் என்ன பண்ணிருக்கான், இப்படியே நீ 4 பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா நாளைக்கு உனக்கு 4 பேர் உதவி செய்யற மாதிரி ஆயிரும்னு போடுறான். இன்னொருத்தவன் போடுறான், இவர் உதவி செய்யற இடத்துக்கெல்லாம் எப்படி கேமரா விளம்பரத்துக்காக இவர் பண்றாரா அப்படின்னு போடுறான். விளம்பரத்துக்காக நீங்க பண்ணுங்களேடா, ஏன் பண்ண மாட்டீங்க? அப்ப உதவி செஞ்சாலும் தப்பு, செய்யாம இருந்தாலும் தப்புன்னு ஒரு நிலைக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. சரி. அதை பார்க்கிறவன் என்ன பண்றான், இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சவன் என்ன பண்றான், ஓ KPY பாலா அவர்கள் இப்படி போல இருக்கு அப்படின்னு தவறான எண்ணத்தை தன் மனதிற்குள் விதைத்துக் கொள்கிறான். நான் ஒரே ஒரு கதையோட முடிச்சுக்கிறேன். நான் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கேன். சரி. சாப்பிடணும் போல தோணுது. திடீர்னு ஒரு பூதம் தோன்றி ஒரு சாப்பாடு கொடுக்குது எனக்கு. பூதம்? ஆமா. அது கொடுத்தாதான் உண்டு. சரி, உண்டு கொடுக்குது. திடீர்னு தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. சரி. பூதம் தண்ணி கொடுத்துச்சு.
திடீர்னு படுத்து தூங்கணும் போல இருந்துச்சு. ஒரு கட்டில மெத்த வந்துச்சு. உடனே நான் யோசிச்சேன், என்ன இந்த பூதம் நம்ம சொன்னதெல்லாம் செய்யுதே, திடீர்னு நம்மளை கொன்னு சாப்பிட்டுருச்சுன்னா அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி சாப்பிட்டுருச்சு. எந்திரிச்சு பாக்குறேன், கனவு. இந்த கனவுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பூதமும் சமூக வலைதளமும் ஒண்ணு. அதை நம்ம நல்ல விதமா பயன்படுத்துற வரைக்கும் அது நல்லது செய்யும் நமக்கு. என்னைக்கு கெட்ட விதமா பயன்படுத்துறோமோ அன்னைக்கு நமக்கு கெட்டது செய்யும். நாம் கெட்டது செய்ய கெட்ட விதமாக பயன்படுத்த தொடங்கி விட்டோம். நன்றி, வணக்கம். அருமை அருமை சார். ஒன்னே அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா, ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுங்களேன், அதை உடனடியாக தெரிவிக்கிறதுக்கு மத்தியில் அதை ஒரு செல்ஃபி எடுத்து போடுற மனப்பக்குவம் தான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்குங்கிறதா மிக முக்கியமான விஷயம் இல்லைங்களா? இப்போ எதை போடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி போடுறான் சார். அதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்காக லைக்ஸுக்காக என்ன வேணுமானாலும் நம்ம போஸ்டிங் போடலாம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. அதை விட பிரச்சனை என்னன்னா, சில பேர் ஸ்டேட்டஸ்லேயே வாழ்றான். எங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டோம், எங்கள் வீட்டை பூட்டி விட்டோம், வெளியே கிளம்பி விட்டோம், என்ன மகாபலிபுரம் தாண்டி விட்டோம், என்ன மகாபலிபுரம் தாண்டி பாண்டிச்சேரி வந்து விட்டோம். சாயந்தரம் நியூஸ்ல போடுறாங்க, அவங்க வீட்டில் திருடி விட்டார்கள். அதை திருடன்னு பார்த்துட்டே இருந்திருக்கான், கிளம்பிட்டான், போயிட்டான், மகாபலிபுரம் தாண்டிட்டாங்க, வீடை பூட்டிட்டாங்க, போதும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸ்டேட்டஸ்லயே நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுல எல்லாம் முடிஞ்சதா இல்லையா? நடக்குது இல்ல. அப்புறம் நீங்க என்னங்க எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஒரு ஆண்டி வயசான ஆண்டி ஆடுதுங்க. எத்தனை ஆண்டி டான்ஸ் கத்துக்கிறதுக்கு அதுவா இடம் வச்சுட்டு பாட்டை போட்டு ஆடுது. நான் சூடான மோகினி ஆடுதா இல்லையா? இத மக்கள் பாக்குறாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் பயமா இல்லையா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அவர் கேட்டதுல மிக நியாயமான விஷயங்கள் இருக்கு. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்க அவரை பாராட்டலாம். அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, 2000 ரூபாய் கட்டி கல்யாணத்துல ஏமாந்துருக்காப்புல. எத்தனை மேட்ரிமோனியல்ல காசு கொடுத்தானோ தெரியல பாவம். காசு கொடுத்தோன்னா ஒரே பொம்பளை புள்ள தான் பேசிருக்கு. கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்ல கல்யாணம் ஆகும், பயப்படாதீங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, அந்த பிள்ளையோட அட்ரஸ் கேட்டிருக்காப்புல. இவர் இப்ப நாட்டில் சில பேர் அப்படின்னா, இந்த பாட்டு போட்டால் பாட்டு கேட்கும் தெரியுமா? என்ன உங்களுக்கு நாட்டுப்புற பாட்டு வேண்டுமா, என் 1 அமுக்கவும். புதிய பாட்டு வேண்டுமா, 2 அமுக்கவும். என்ன பழைய பாட்டு வேண்டுமா, என் 3 அமுக்கவும். ஒரு பையன் அன்னைக்கு ஓடி வந்து கேட்குறான், அதில் ஒரு பிள்ளை அமுக்கவும் சொல்லுது. அந்த பொண்ணு அட்ரஸ் கிடைக்குமா? இவன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்காங்க, இந்த சமுதாயம் மாறி இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக வருகிறார் காரைக்கால் யோகதர்ஷினி அவர்கள். மணலூர்பேட்டை மக்களுடைய அருமையை பத்தி 3 வரியில சொல்லணும் நடுவர்களே. காசால படி இழந்தா கை 2 போதாதுன்னு, காசால படி இழந்தா கை 2 போதாதுன்னு, நெல்லால படி இழந்தா நேரம் கொஞ்சம் ஆகும்னு வந்தவங்களுக்கு வயிறார சோறு போடக்கூடிய சொர்க்க பூமி தான் மணலூர்பேட்டைன்னு சொன்னாக்கா, நல்லது செய்பவர்களுக்கு கூட கெடுதல் நினைக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் தங்களுக்கு ஒருவர் கெடுதல் செய்தார் கூட அவர்கள் கூட நல்லா இருந்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய மனசு படைச்சவங்க தாங்க மணலூர்பேட்டையில உள்ளவங்க. இங்க வந்து நின்னுகிட்டு சொன்னமா இதேதான் போன வாரம் திருவண்ணாமலைன்னு சொன்னேன். ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்திட்டு இயலிசை நாடகம் வைத்து வேதங்கள் 4 என படைத்து நிலத்தை 5 ஆக்கி சுவை 6 ஆக்கி இசையை 7 ஆக்கி 8 தொகை பாடி நவக்கோல் காட்டி நவரசம் பூட்டி 10 பாட்டு பாடி 12 திருமுறைகள் ஏற்றி 14 கீழ்கணக்கு கொடுத்து இன்னா 40 இனிவி 40 40 பாடல் நம் சமூகத்தை சீர்திருத்தி 64 கலைகள் வளர்த்து 96 சில்லிகள் படித்து 133 அதிகாரத்தின் மூலம் உலகத்தை ஆளலாம் என வள்ளுவத்தை கொடுத்து 1390 குழப்பாக்களை கொடுத்து 4000 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து 10,000 கவிதைகள் முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக விலை என பாடி என்ற முத்தான தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த ஸ்பீடு இருக்குல்ல, நீ வேகமா சொன்னீல, அது எப்படி இருந்தது? எதார்த்தம் 10 ரூபாய், எதார்த்தம் 50 ரூபாய், எதார்த்தம் 50 ரூபாய், எதார்த்தம் 50 ரூபாய், ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, வரிசையில் வாங்க, எதார்த்தம் 10 ரூபாய். ஏங்க தமிழுக்கு வணக்கம் சொல்லும் போது கூட எவ்வளவு அழகா சிரிச்ச முகமா கைத்தட்டக்கூடிய ரசிக பெருமக்கள் முன்னாடி என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் என்ன கேக்குறேன், சமூக வலைத்தளங்கள் இன்னைக்கு வரமா சாபமா இவ்வளவு தானே? இதுல என்னமோ நீங்க அங்க இருந்து ஏன் முன்னாடி எல்லாம் சமைச்சு இன்னைக்கு தட்டுல போட மாட்டா, எல்லாம் நிட்டுல போடுறா,
ஏன்னு கேக்குறேன். எப்ப பாரு இந்த ஆண்கள் எல்லாருமே மெயினா நீங்க டார்கெட் பண்ணக்கூடிய ஒரே ப்ராப்பர்ட்டி யாருன்னா நீங்க கட்டிட்டு வந்த ப்ராப்பர்ட்டி எங்களை தான். ஏன் பொண்டாட்டினா உங்களுக்கு அவ்வளவுதான் போச்சா? அப்படிதான் பொண்டாட்டியில பிக்கல் பிடுங்கல் இருக்க அப்படின்னா எதுக்குங்க 3 முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டு வரீங்க? நான் கேக்குறேன், யாரு 3 முடிச்சு போட்டா? ஏன் நான் ஆம்பளை எல்லாம் சத்தியமா மனசாட்சியோட சொல்லுங்க, நான்லாம் கொண்டு போனேன். யாரு புடுங்கினா யாரு கட்டினானே தெரியல. 1 முடிச்சு தான் சார் நான் போட்டேன். 2ஆவது முடிச்சு எங்க அக்கா போட்டுச்சு, 3ஆவது முடிச்சு ஊர்ல பெரியவங்க போட்டாங்க. யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனா இருக்கேன். எதே யாரோ கட்டின தாலிக்கா? அண்ணே எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சமைக்க தெரியலங்கிறீங்க. நாங்கெல்லாம் சமைச்சு படமா தான் இவ்வளவு பெரிய தொப்பா வந்திருக்கா உங்களுக்கு. இத சொல்றியாமா? இத மட்டும் தப்பா பேசாத. என்ன? பெண்கள் மாசமா இருப்பாங்க, ஆண்கள் வருஷமா இருப்பாங்க. 10 மாசம் சுமக்கிறேன் 10 மாசம் சுமக்கிறேன் சொல்றீங்களே, 15 வருஷமா சுமக்கிறேன் என்னைக்கா சொல்லிருக்க மாப்பாங்களே. இதுல எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? தொப்பையில என்ன? தொப்பையில உப்புற உளுந்தா மூக்கு இடிக்காது. என் புள்ள இப்படி ஏறி இப்படி சரக்கும், ஏத்தலக்கா இறக்கலக்கா. ஆனா நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க, இன்னைக்கு நவீன காலகட்டத்துல இந்த சமூக வலைத்தளம் ஒண்ணு இல்ல அப்படின்னாக்கா அது பெண்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் தெரியுமா? பெண்கள் எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்படுறோங்க நாங்க. அன்னைக்கு இருந்த பெண்கள் அந்த சமூக வலைத்தளங்கள் இல்ல, செல்போன் இல்ல அப்படின்னாக்கா அவங்களுக்கு வீட்டுல என்ன வேலை? உங்க பாட்டி தாத்தாவுக்குலாம் வீட்டுல என்ன வேலை? உங்க பாட்டி என்ன பண்ணாங்க? காலையில எந்திரிச்சாங்க, ஆடு மாடு மேய்ச்சாங்க, கூடவே சேர்த்து தாத்தாவையும் சேர்த்து மேய்ச்சாங்க, சமைச்சாங்க, படுத்து தூக்குனாங்க, ரிப்பீட். திருப்பி மறுநாள் காலையில எந்திரிச்சாங்க, சமைச்சாங்க, ஆடு மாடு மேய்ச்சாங்க, தாத்தாவையும் சேர்த்து மேய்ச்சாங்க, ரிப்பீட். இப்படியே தான் போயிட்டு இருக்கு. எங்க தாத்தா பத்தி தப்பா பேச, எங்க தாத்தாவுக்கு 14 புள்ள. என்ன வேலை பார்த்தாரு? விவசாயம். அங்கேயும் விளைச்சல் அதிகம், இங்கேயும் விளைச்சல் அதிகம். நல்ல வைக்க பொருள் அக்கப்போர் பண்ண ஓசி எல்லாம் கூட்டு வந்துட்டு மேய்ச்சது பூரா எருமை. இதுல என்ன உங்களுக்கு பெருமை? நான் கேக்குறேன். ஏமா அப்படிலாம் பேசாதம்மா. எங்க தாத்தாட்ட கேட்டேன் நானு, எங்க தாத்தா 14 பெத்தன்றேன், அவர் பங்காளி 13 பெத்தாராம், அதனால தாண்டி காட்டுன்னு போட்டி வச்சு பெத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு அப்படி ஏங்க 14 புள்ள பெத்ததெல்லாம் பெரிய சாதனை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கெல்லாம் யாருங்க நீங்களாம் வலைத்தளங்கள் இல்லாத ஒரு காலத்துல நீங்களாம் கல்யாணம் பண்ணி முதல்ல இளைஞர்களா வாழ்ந்தீங்களா? நீங்களா எல்லாம் 14 வயசுலயே கல்யாணம் பண்ணி புள்ளை பத்து பூரா எல்லாம் அங்கிள் ஆயிட்டியே, பூரா எல்லாம் அப்பா ஆயிட்டியே, பூரா எல்லாம் தாடி வச்சுட்டு டேடி ஆயிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எப்படி தெரியுமா? 30 வயசானாலும் 35 வயசானாலும் வீட்டுல கல்யாணம் ஆகாத அக்காவோ தங்கச்சியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு தானே நான் கல்யாணமே பண்ணுவேன்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் வாழக்கூடிய இன்றைய காலகட்டங்களுக்கு வரம் தானேங்க. சும்மா எப்ப பாரு குறை சொல்லிட்டு ஏங்க எவ்வளவு பெண்களுக்கு எவ்வளவு சுமை தருங்க. உண்மையிலேயே இங்க உள்ள பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நான் சொல்றது சரியா இருந்தா கை தட்டுங்க. சரியா? பெண்களை ஒரு ஆமையோட ஒப்பிடலானே. எப்படி? ஆமை பாருங்க, அவ்வளவு பெரிய ஓட்டம் முதுகுல சுமந்துகிட்டு தண்ணியில விட்டாலும் மேஞ்சிட்டு இருக்கும், தரையில விட்டாலும் மேஞ்சிட்டு இருக்கும். பெண்கள் நாங்களும் பாருங்க இன்னைக்கு காலகட்டத்துல குடும்ப பாரம் அத்தனையும் சுமந்துகிட்டு பிறந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நாங்க பெருமையை சேர்த்து கொடுத்துக்கிட்டுறோம், புகுந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு நாங்க பெருமையை சேர்த்து கொடுத்துக்கிட்டோம். பெண்களும் ஆமையும் ஒண்ணு. அதனாலதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, ஆமா பூந்த வீடு உருப்படாது. இந்த கை தட்டின ப்ராப்பர்ட்டியோட ஓனர்லாம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்களாக்கா? டீல் பண்ணிக்காங்க வீட்டுக்கு போய். எங்களால ஒண்ணுமே உருப்படல, உங்களால என்ன விளங்குது? அம்மா இந்த மேடையை போட்டது ஆம்பளை, சரி. இந்த லைட்டை கட்டினது ஆம்பளை, சரி. இந்த ஃபேன் போட்டது ஆம்பளை, சரி. இந்த நிகழ்வை எடுத்து நடத்துற 2 பேருமே ஆண் சிங்கங்கள். ஒரு 10 பேரு. இந்த மேடையெல்லாம் டெக்கரேட் பண்ணது ஆம்பளை, இந்த லைட்லாம் டெக்கரேட் பண்ணது ஆம்பளை, தாங்க வீடியோ எடுக்கிறது ஆம்பளை, நிகழ்ச்சியை எடுத்து நடத்துறது ஆம்பளை, ஆடியோ போட்டது ஆம்பளை. தம்பி அழகா போட்டோடு, நான் வாய ஆணு திறந்திருக்கப்ப போட்டோ எடுக்காத, அழகா போட்டோடு. அதுக்கு கூட பாத்தீங்கன்னா சிவசக்தி மொபைல்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஓப்போ ரெனோ இது வந்திருக்கு, ஏஐ டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. நான் ஆணு திறந்துறத கூட என்னோட ப்ரீவியஸ் போட்டோ வச்சு வாய அழகா மாத்திடுவாங்களாம். அந்த அளவுக்கு எனக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்படியேப்பட்ட அந்த நவீன அது என்னது சமூக ஊடகத்துக்கு ஒரு தடவை கையை தட்டுங்களேன். அத வீடியோ எடுக்கிறது யாரு? ஆம்பளை. அத கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. இந்த மைக்க கண்டுபிடிச்சது யாரு? இந்த செல்ல கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளைய கண்டுபிடிச்சது யாருக்கா? யாரு? பெண்கள், தாய்மார்கள். நாங்க எல்லாம் வந்து பிறந்துட்டீல ஆம்பளை குட்டி சைஸ்ல ஆம்பளை ஆம்பளை அப்படி சொல்லாதம்மா. ஏன்? அதுக்கு காரணமும் ஒரு ஆம்பளை. அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை. சும்மா அந்த கோஸ்டோட சேர்ந்துகிட்டே இருந்தாக்கா அப்டேட் ஆகாத அப்பள கூடையா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். நீ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னா சமூக வலைத்தளங்கள்ல இங்க வந்து கொஞ்சம் எட்டி பாருங்க. குழந்தை இல்லையா? கவலையே படாதீங்க, நாங்க இருக்கோம். டெஸ்ட் டியூப் பேபி ஊசி மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். சோ சிம்பிள். பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்வீங்க. பெரியப்பா பேர் பெரிய ஊசி, சித்தப்பா பேர் சின்ன ஊசி, தாத்தா பேர் தடுப்பூசி. தாத்தா பேர் தடுப்பூசியா? அப்ப குழந்தையா பேர் கொண்ட ஊசி. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு. இன்னைக்கு காலகட்டத்துல பொம்பளை பிள்ளைலாம் செல்ல பார்த்து வீணா போச்சு. கேமராமேன் சிரிச்சுக்கிட்டு மல்லாக்க விழுந்துடாதீங்க, கேமரா வரணும் பாவம்.
பொம்பளை பிள்ளைலாம் செல்ல பார்த்து வீணா போச்சு, பொம்பளை பிள்ளைலாம் செல்ல பார்த்து வீணா போச்சு. ஏதாச்சும் இன்னைக்கு குடும்பத்துல மாமியாரை மதிக்குதா, மாமனாரை மதிக்கலாம். நான் என்னமோ வரும்போது என் மாமியாரெல்லாம் விஷம் வச்சு கொண்டுட்டு வந்த மாதிரிலாம் போய் பேசிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. மிஸ்டர் நாகமுத்து பாண்டியன், உனக்கா கல்யாணம் ஆகும் முதல்ல சமைச்சு விட்டு போயிருவேன் பாத்துக்க. ஏங்க நாங்கெல்லாம் இன்னைக்கு மாமியாரை மதிக்கல மாமனாரை மதிக்கலன்னு சொல்றீங்கல்ல, இங்க நிறைய பெண் பிள்ளைகள் வந்திருக்கீங்க. பொம்பளை பிள்ளைய பெத்த அப்பா அம்மா இங்க இருந்தீங்கன்னா நான் சொல்றது சரியா இருந்தா கை தட்டினா போதும், சரியா? பொம்பளை பிள்ளைய பெத்த எந்த அப்பா அம்மாவுமே முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லைங்க. பொம்பளை பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்க்காதுங்க. உண்மைனா கை தட்டுங்க. தேங்க்யூ. வெரி குட்மா. உண்மையை நான் ஒத்துக்கிறேன். பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்க மாட்டோம். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை அது சேர்க்காது. புரியல? அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா அப்பாவை சேர்த்து விடும். நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க, இன்னைக்கு காலகட்டத்துல மொபைல் போன் ஒண்ணு வந்த பிறகு அதை நாங்க பயன்படுத்துறோம் இல்லையா, அதுதான் எங்களுக்கு தைரியத்தையே கொடுக்குது. இன்னைக்கு உள்ள பெண்களுக்குள்ள தைரியம் கூட இன்னைக்கு ஆண்களுக்கு எல்லாம் இருக்காங்க. பெண்கள்லாம் அவ்வளவு தைரியமா இருக்காங்க. தைரியமா கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. நான் இருக்கேன். ஓ, உங்களுக்கு இந்த ஆப் தான் தைரியத்தை கொடுக்குது. கண்டிப்பா. இந்த இயற்கையிலேயே தைரியமானவர்கள் ஆண்கள் தான். அவங்க வீட்டு பெண்கள்லாம் அவங்க வீட்டு லைட்டை பின்னாடி ஆப்பன் பண்ணி தோட்டத்து லைட்டை, மாமா அங்க வாயேன், தம்பி இங்க வாயேன், தோட்டத்து லைட் ஆஃப் பண்ணது கூட வராது. அண்ணே அப்பெல்லாம் சாதாரணமா சொல்லிடாதீங்கண்ணே. பெண்கள் எல்லா விஷயத்திலயுமே நாங்க தைரியமா தான் இருப்போம். ஓ சரியா? சும்மா அந்த செல் யூஸ் பண்றதுனால மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே பெண்களுக்கு எங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. ஏன் தெரியுமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? ஆயிடுச்சு. அதையும் இவ்வளவு யோசிச்சு சொல்றீங்க? ஏன் யோசனையா தான் இருக்கு. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனீங்களா? ஆமா. எத்தனை பேர் போனீங்க? அது ஒரு 5-10 பேர். நிச்சயம் பண்ண எத்தனை பேர் போனீங்க? அது 50-100. கல்யாணத்துக்கு அது 1000-2000 காலி பங்காளி சொந்தம் சொல்லி எல்லாம் வருவாங்கல்ல. அக்கா பெண்களை நல்லா கேளுங்க மேடம். ஒரு பொண்ணு பார்க்க போறதுக்கு ஒரு 7 பேர் போயிருப்பீங்க. நிச்சயம் பண்ணதுக்கு ஒரு 100 பேர் போயிருப்பீங்க. கல்யாணத்துக்கு ஒரு 2000 பேர் போனீங்கல்ல. உங்க பொண்டாட்டி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு எத்தனை பேரா வந்தாங்க? எத்தனை பேரா வந்தா? தனியா தான் வந்தா. எத்தனை பேரா வந்தாங்க? நான் தனியா தான் வந்தாங்க. எத்தனை பேரா வந்தாங்க? தனியா தான் வந்தாங்க. ஏங்க எங்களை பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு பயந்துகிட்ட கூட்டமா வந்தது நீங்க. நீங்க கட்ட சிங்கிள் மஞ்ச கைத்த சுமந்து சிங்கம் சிங்கிள் அத வரணும். உங்க வீட்டுக்கு தனியா வந்தது நாங்க தானே தைரியம். எல்லாம் தைரியமா தட்டேங்க. அம்மா தனியா தான் வந்தா. நான் ஒன்னும் அவ தங்கச்சியை கூட்டு வர கூடாதுன்னு சொல்ல. தங்கச்சியா? அவ ஃப்ரெண்டு கூட நல்லா இருக்கும், வர சொல்லு. எங்க பாட்டி கூட நல்லா தான் இருக்கு. எங்க தாத்தா ஃப்ரீயா இருக்காரு. அண்ணே நல்ல மனுஷமா பேசிட்டு பாரு. என்னதான் நகைச்சுவைக்காக சொன்னாலுமே அன்னைக்கு காலகட்டத்தில எல்லாம் பெண்கள் இன்னைக்கு தனியா போறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா பெத்தவங்களுக்கு அப்படியே வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி இருந்துச்சுங்க. அன்னைக்கு இன்னைக்கு பொம்பளை பையெல்லாம் வேலைக்கு போயிட்டு நட்ட ராத்திரில அதை எங்களை மாதிரி பட்டிமன்ற பேச்செல்லாம் பாருங்க, நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு நாங்க டிராவல் பண்றோம் அப்படின்னாக்கா கையில மொபைல் போன்ன்ற ஒண்ணு இருக்குங்கிற தைரியத்துலதான். அப்பா வலைனா கூட பரவாயில்ல, காவலர் ஆப் இருக்கு எங்களுக்கு. யாராலையாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்கா உடனே அந்த மொபைல் மூலமா நாங்க இருக்கிற இடத்தை பாத்தீங்கன்னா லொகேஷன் ஷேர் பண்ணுவோம். காவலர் ஆப்ல பாத்தீங்கன்னா உடனே நாங்க ஒரு பட்டன் அழுத்தணும் அப்படின்னா அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து நிப்பாங்க. இவ்வளவு டெக்னாலஜி நீங்க பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்குங்க. சும்மா அதாவது ஒண்ணு இல்ல, உங்கள்ட்ட கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த காசு காணா போனுச்சு அப்படின்னா அது யாரு பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. நீங்க தானே பொறுப்பு. உங்க கையில இருக்க மொபைல் அத நீங்க தான் ஆபரேட் பண்றீங்க. அதுல நல்ல விஷயத்தை பாக்குறதும் நீங்க தான், கெட்ட விஷயத்தை பாக்குறதும் நீங்க தான். அப்ப அதனால எங்களுக்கு கெடுதல் தான் சொல்றீங்க. அப்ப தப்பு யார் மேல இருக்கு? அவங்கவங்க மேலதான் இருக்கு. யார் மேல இருக்கு? அவங்கவங்க மேல. அப்புறம் எதுக்கு சமூக வலைத்தளத்தை ஏன் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க, இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த பேர பிள்ளைகளோட முகத்தை பார்த்து இங்க உள்ள தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோ கால்ன்ற ஒண்ணு இல்ல அப்படின்னா அந்த சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்குமாங்க? ஒரு காலத்துல எல்லாம் பாருங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தாக்கா கள்ளிப்பால் கொடுத்து கொன்னீங்க. கள்ளிப்பால் கொடுத்து கொண்ட பொம்பளை பிள்ளைய கூட அள்ளி பால் கொடுத்து நாங்க இன்னைக்கு படிக்க வச்சு இந்தியாவில் பெண் பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை மாறி இன்னைக்கு இந்தியாவே பொம்பளை பிள்ளைங்க தான் காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு கை கொடுக்குதுங்க. நீங்க அன்னைக்கெல்லாம் வானத்தை பார்த்து சாமின்னு கையெடுத்து கும்பிட்டீங்க. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த பிறகு நாங்க அனுப்புன சந்திராயன் விண்கலம் மேலேந்து இந்தியாவை பார்த்து சாமின்னு கும்பிடுதுன்னு சொன்னாக்கா இன்றைய சமூக வலைத்தளங்கள் இந்த காலம் எங்களுக்கு வந்து வரம் தானே. ஒண்ணுல இப்ப உங்கள்ட்ட கேக்குற, உங்க கையில ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, என்ன பண்ணுவீங்க? நியூஸ் பேப்பர் இருந்தா என்ன பண்ணுவேன்? நீ படிப்பீங்க. அதே ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கு, எழுதுவேன். ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, பாதுகாப்பா பத்திரமா பீரோல வைப்பேன். அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தா படிக்கிறீங்க, ஒரு ஒயிட் ஷீட் இருந்தா அதுல எழுதுறீங்க, ஒரு டாக்குமெண்ட் இருந்தா அதை பத்திரமா வைக்கிறீங்கல்ல. இது மூணையும் சேர்த்து ஒரு கழுதை கிட்ட கொடுத்தா அது என்ன பண்ணும்? கழுதை என்ன பண்ணும்? திங்க தான் செய்யும். அவ்வளவுதாங்க. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பேப்பரை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும், கழுதைக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை எப்படி யூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியாது? அப்ப கழுதைக்கு தெரியாது. அப்ப யார நீ கழுதன்ற? அதை யாரு குறை சொல்ல வந்தாங்க? என்னமோ ஆட தெரியாத சிலுக்கு காலுல சுளுக்குன்னுச்சான். அந்த மாதிரி உங்களுக்கு பயன்படுத்த தெரியல அப்படின்னாக்கா யூ டை ஒய் மீ. எதுக்குங்க எங்களை மாற சொல்லி நீங்க கம்பல் பண்றீங்க? ஒண்ணுல முந்தான முடிச்சுல ஒரு சீன் வரும். அந்த டீச்சர் பாத்தீங்கன்னு சொன்னாங்க, அந்த டீச்சர் எல்லாருக்குமே பிடிக்கும், நடுவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த நான் பிடிக்கும் நீங்க சொன்னா நீ பால போற போங்களுக்கு. அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் சார்ட்ட போயிட்டு, சார் இந்த பிரசிடென்ட்டோட பையன் இருக்கான்ல அவனை வந்து பாஸ் போட்டுருங்க அப்படின்னு. மேடம் அவன் ஒழுங்காவே படிக்க மாட்டான், அவனை போய் பாஸ் போட சொல்றீங்க, அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு. சார் இதுக்கு முன்னாடி இருந்த வாத்தியார்லாம் இப்படிதான் பாஸ் போட்டுட்டு இருந்தாங்களா, நீங்களும் போடுங்க சார் அப்படின்ற போது உடனே வாத்தியார் சொல்லுவார், பாக்கியராஜ் சார் சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி இருந்த வாத்தியார் தப்பு பண்ணாருங்கிறதுக்காக எல்லா வாத்தியாரும் தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லையேன்னு சொல்லுவாரு. அதுக்காக அந்த டீச்சர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சித்தி அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்துறதுக்காக எல்லா சித்தியுமே பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துங்கிறது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒன்னு ரெண்டு தவறுகள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களுமே குற்றம்னு சொல்றத சாபம்னு சொல்றத நாங்க எப்படிங்க ஏத்துக்க முடியும்? பொது தளத்துல வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த சமூகத்தையே புரட்டி போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் எதிர்ப்பு வரத்தாங்க செய்யும். ஆரம்பத்துல கம்ப்யூட்டர் வந்தப்ப யாருமே ஏத்துக்கல. இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாம யாருமே வாழ முடியல. ஆண் பாலும் பெண் பாலும் இல்லாமல் ஒரு சமுதாயம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியாதோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆன்லைனும் பென் டிரைவும் இல்லாத சந்தோஷம் இன்னைக்கு சந்தோஷமாவே இருக்காதுங்க. அங்கேயிருந்து சொன்னாரு, இளையராஜா பாட்டுல என்ன இருக்கு, ஜன்னலோர சீட்ல என்ன இருக்கு? இளையராஜா பாட்டு ஜன்னலோர சீட்டு கேட்டுக்கிட்டு போனவங்களுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம் தெரியும். இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் ஒண்ணு இருக்கிறனால தான் கிராமத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இன்னைக்கு கிடைக்குதுன்னு சொன்னாக்கா, முக்கியமா பெண்கள் இன்னைக்கு சமூகத்துல இன்னைக்கு வெளியில வர தொடங்கி இருக்காங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு காரணமே எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் தாங்க. அப்படிப்பட்ட சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு என்னைக்குமே சந்தோஷத்தை தான் கொடுக்கு. நான் ஒண்ணு தான் சொல்றேன், உங்கள்ட்ட நிறைய பணங்காசு இருக்கலாம், என்னடா நிறைய பணம் காசு இருக்கு, என் பிள்ளை அடுத்த பர்த்டே வருது, என் பிள்ளைக்கு செல்லு வாங்கி தரேன், என் பையனுக்கு பைக் வாங்கி தரேன் நீங்க வந்து சொல்லலாம். நான் ஒண்ணுதான் சொல்றேன், உங்கள்ட்ட பணம் காசு நிறைய இருக்கலாம், வசதிக்கேற்ற பரிசுகள் வாங்கி தராதீர்கள். உங்கள் குழந்தையின் வயதிற்கேற்ற பரிசுகள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னன்னைக்குமே சமூக வலைத்தளங்கள் பாத்தீங்கன்னா தங்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்குமே வருங்காலம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செலவு வச்சு வாழை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க, எல்லா குடும்பமும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்ம முறை நன்றி வணக்கம். அருமை அருமை. மிக சிறப்பாக பேசிய யோகதர்ஷினி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நம்ம பாராட்டலாம். சமூக அமைப்புல இன்னைக்கு தீர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு நம்முடைய சமூக வலைதளம். அதை போய் எப்படிங்க நம்ம குறை சொல்ல முடியும்? வேற வாய்ப்பு இல்லை. அதை தெரியாதவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எதையுமே புதுசா ஒன்று வரும்போது அதை எதிர்க்கத்தான் இந்த சமூகம் செய்யும். அதனால அது கெட்டதுன்னு ஆயிடாது, அதுல இருக்கிற நல்லதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் பவித்ரா அவர்கள். பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகனுக்கு வேண்டியதில்லை, கன்னி தமிழனுக்கு வேணுமே எடா, உயர் கம்பன் கவியனுக்கு வேணுமே எடா, தின்ன தமிழனுக்கு வேணுமே எடா, தின்று செத்து கிடக்க தமிழ் வேணுமே எடா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்கின்ற சச்சிதானந்தனுடைய வரிகளுக்கு ஏற்ப நடுவர் அவர்களே சில ஊர்ல பேச்ச ரசிப்பாங்க, அதாவது இயல். சில ஊர்ல பாட்ட ரசிப்பாங்க, அதாவது இசை. சரி. சில ஊர்ல நாடகங்களை ரசிப்பாங்க. ஆனா இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழையும் ஒன்றாக்கி தமிழுக்கு ஒரு பெரும் ரசிகர் கூட்டமே என்று சொன்னால் வடலூர் பேட்டைதான். ஆஹா ஆஹா. போகும்போது அந்த முக்கில் உனக்கு ஒரு செலவைக்க சொல்றேன். ஆமா நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, சில பேரோட பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தமே இல்லாம இருப்பாங்க. சரி, பாத்திருக்கீங்களா? முடியரசன்னு பேர் வச்சிருப்பான், மண்டையில 3 முடி முக்கத்துல நிக்கும். அழகின்னு பேர் வச்சிருக்கும், பார்த்தா அருக்காணி மாதிரியே இருக்கும்.
இன்னும் பார்த்தோம்னா சுப்பிரமணியன்னு பேர் வச்சிருப்பான், ஒரு மணியும் இல்லாம சுப்பிரமணியமும் இல்லாம ஒரு சம்பந்தமே, பேருக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. சரி, அதே மாதிரி வரம் அப்படிங்கிற தலைப்புக்கு சம்பந்தமே இல்லாத 2 பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு வரம்னு பேச சொல்ல வச்சிருக்கீங்களே நடுவர்களே, நான் என்ன கேக்குறேன், வாழ்க்கையில புலம்பல் இருக்க கூடாதுன்னா அது நடக்க வேண்டிய நேரத்துல நடந்திருக்கணும். 30 வயசாச்சு, இதுல சமூக ஊடகங்கள் வரம்னு பேச வந்திருக்காரு. சரி, எத்தனை சமூக ஊடகங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்காரு? எதையாவது ஒண்ணு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவாரா? அதை விட்டுட்டு இங்க வந்து கல்யாணம் ஆகலன்னு புலம்புனா நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல, அவர் நிறைய பொண்ணா பார்த்துட்டு இருக்காரு, அதான் பிரச்சனை. ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, என்ன பண்ண முடியும்? ஆமா, அதுலயே நடுவர் அவர்களே, உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, இன்னைக்கு காலம் எப்படி தெரியுமா மாறி போச்சு? சாப்பிடுறதுக்கு துட்டு இல்லனா கூட கவலைப்பட மாட்டேங்கிறான். ஆனா ஒரு நாளைக்கு 1.5 GB நெட் இல்லனா படுற பாடு இருக்கே, ஐயோ. ரசிகர் கூட்டம் அதிகமா இருக்குமா உனக்கு? ஆமா நடுவர் அவர்களே, காலையில எந்திரிச்சு வாய திறக்கிறோமோ இல்லையோ, இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப்ப திறக்கிறோம். அதுலயும் நடுவர் அவர்களே, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு போடுறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லுமா, பல்லு தேய்க்கிறானோ இல்லையோ செல்ல தேய்க்கிறான் உடனே. ஆமா நடுவர் அவர்களே, அதுலயும் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதுல பண்ற அக்கப்போற நாகமுத்து பாண்டியன் அண்ணா சொன்ன மாதிரி அம்மாவுக்கு ஒரு கூட தண்ணி கூட கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். ஒரு சொம்புல தண்ணி எடுத்துறோம்னா நீயே போய் எடுத்துக்கன்னு எதிர்த்து பேசுவான். ஆனா அவ மதர்ஸ் டே அன்னைக்கு ஸ்டேட்டஸ் போடுவாங்க பாருங்க, யாவும் நீயே ஏன் அழகு செல்ல குட்டி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு பிஸ்கட்ல பாதி கூட பிச்சு கொடுக்காத கஞ்சப்பைய, கல்யாணம் ஆகி போகும்போது இவர் கண்ணீரா உர்றாரோ கொடகொடமா நாங்க போய் புடிச்சுக்கிறோம். ஸ்டேட்டஸ்ல விடுவாரு. ஸ்டேட்டஸ் நடுவர்களே, தம்பிக்கு ஒரு சின்ன விஷயத்தை கொடுக்க மாட்டான். ஆனா தம்பி எதற்கும் அஞ்ச மாட்டேன், எதற்கும் அஞ்ச மாட்டேன்னு சொல்லி தம்பிய பத்தி ஸ்டேட்டஸ் போடுவான். நான் என்ன கேக்குறேன், வாழ்க்கையில ஒரு ஸ்டேட்டஸுக்கு வர்றதுக்கு வழி என்னன்னு பார்க்காம வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போறதுதான் வாழ்க்கையாவே நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த இளைய தலைமுறையா வரம்னு பேசுறீங்க. நினைச்சு பார்க்கணும் நடுவர் அவர்களே, Facebookல இருக்கிறது பெரிய சாதனை கிடையாது. ஓ ஃபேஸ 4 பேர் மனசுல ஞாபகம் இருக்கிற மாதிரி நீ ஏதாவது பண்ணிருக்கியா? அதுதான் நடுவர் அவர்களே யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணு இல்ல நடுவர் அவர்களே, எங்க கிட்ட வாட்ஸ்அப் இருக்கு, Facebook இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் ஒரே ஒரு 4 கேள்வி நறுக்குன்னு கேக்குறேன். வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு. நான் கேக்குறேன், நீ மனுஷனா இருக்கியா? மனிதத்தோட இருக்கியா? மகிழ்ச்சியா இருக்கியா? மன நிம்மதியோட இருக்கியா? இந்த 4 உங்களோட வாழ்க்கையில இந்த சமூக வலைதளங்கள் வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, வந்ததுக்கு பிறகு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நான் வேற பயந்துட்டேன். நான் 4 கேள்வி, சூடு இருக்கா, சொர்ணா இருக்கா, மானா இருக்கா, வெக்க இருக்கா அப்படின்னு போயிருவேன்னு பார்த்தேன். இல்ல நடுவர் அவர்களே, அந்த மாதிரி எல்லாம் நான் பேச மாட்டேன். உங்களுக்கு தெரியும்ல, நான் ரொம்ப மரியாதையான பொண்ணு. தெரியுமா சொல்லுங்க. ஆமா நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, ஒண்ணு இல்ல, இந்த அரியலூர் பஸ் ஸ்டாண்ட்ல தானே. சரி விடு நடுவர் அவர்களே, நான் எல்லாரையும், நான் உங்களுக்கு தெரியும் நான் மரியாதையான பொண்ணு, விளக்கம் தர வேண்டிய தேவையில்ல நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, ஒண்ணும் இல்ல, ஒரு கல்வி எதை ஒரு மாணவனுக்கு போதிக்கணும்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது மனிதநேயம். அந்த மனிதநேயம் இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் உயிரோட இருக்கா அப்படின்றது பெரிய கேள்வி. ஒண்ணும் இல்ல நடுவர் அவர்களே, ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு கப்பல்ல 4 மீனவர்கள் மீன் பிடிக்க போறாங்க. சரி, 4 மீனவர்கள் கப்பல்ல மீன் பிடிக்க போகும்போது கப்பல் பழுதாகி நடுக்கடல்லையே கப்பல் மாட்டிக்குது நடுவர் அவர்கள். சரி, சமைச்சு சாப்பிடுறதுக்கு கொஞ்சோண்டு அரிசி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா சமைச்சா ஆளுக்கு 1/2 தட்டு சோறு கூட வரல. அந்த கப்பல்ல 4 பேர் தான் இருக்காங்கன்னு உலகமே நினைச்சுக்கிட்டு இருக்க போது அந்த கப்பல்ல 5ஆவதா ஒரு உயிர் இருந்துச்சு. அது என்ன உயிர்னு பார்த்தா ஒரு எலி நடுவர் அவர்களே. அந்த 1/2 தட்டு சோற்றையும் பிரித்து 4வரும் சமமாக பிரித்து அந்த எலிக்கு கொடுத்து எலியோட உயிரையும் காப்பாற்றினார்கள்னு சொன்னா, சின்னதா ஒரு உயிர் தானேன்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்குதான் அழகா கவிதை சொல்லியிருப்பாங்க. தனக்காக சிந்துகிற கண்ணீர் தன்னை மட்டும் தான் சுத்திகரிக்கிறது. தனக்காக சிந்துகிற கண்ணீர் தன்னை மட்டும் தான் சுத்திகரிக்கிறது. அடுத்த ஒரு உயிருக்காக சிந்துகிற கண்ணீர் தான் இந்த அகிலத்தையே சுத்திகரிக்கிறது எழுதுறாங்கன்னா, அழகை அடுத்த ஒரு உயிருக்காக கண்ணீர் சிந்தனம்ங்க வாழ்க்கையில. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல இன்னைக்கெல்லாம் பாருங்களேன்,
மனிதநேயம்னு இப்ப நம்ம சொன்னோம். ஆ. பைக்ல போகும்போது ம். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஆ. எல்லாம் பதறி ஓடுவாங்க, ஆ. காப்பாத்த தான் போறாங்கன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. ஆ, பாக்கெட்ல இருக்கிற செல்லை எடுத்து ஆ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னது லாரியில பைக் கொண்டு போய் மோதுனா ரத்தம் வருமா, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டு எடுத்து அதை ஷேர் பண்ற ஒரு தலைமுறையில வாழ்ந்துகிட்டு சமூக ஊடகங்கள் வந்து வரம்னு எப்படி அதுல ஒருத்தன் போட்டிருக்கான் அன்னைக்கு, இந்த ஏரியாவில் யாருமே இல்லை, இருந்திருந்தால் இவரை காப்பாற்றி இருக்கலாம். இந்த நாய் என்ன பண்ணுச்சு? ஆமா நடுவர் அவர்களே, அதனாலதான் அழகா சொன்னாங்க ஒரு கவிதையில, நம் வாழ்க்கை முறை உடலை வாழையாய் வளர்த்து விட்டது, மனதை கோழையாய் வளர்த்து விட்டது. ஆஹா, செருப்பு கடித்து செத்து போகும் தேகங்களை வளர்த்து விட்டோம், ஆ, தந்தி வந்தால் இறந்து போகும் இதயங்களை வளர்த்து விட்டோம். ஆ. உடல் வன்மை செய்து மனம் நன்மை செய்யும் பயிற்சிகள் இல்லைன்னு சொன்னார். ஆஹா, ஆஹா. நடுவர் அவர்களே, உடலை வாழையாகவும் மனதை கோழையாகவும் வளர்க்கின்ற இந்த சமூக ஊடகங்கள் என்றைக்குமே வரமாக அமையாது நடுவர்களே. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் மயங்க விழுந்துட்டாரு, ஒருத்தர் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, 15 பேர் ஆம்புலன்ஸ் ஏறி போயிட்டான் சார். அந்த ஆள் அப்பயே கிடக்குறான். நாட்டுல அப்படிதான் இருக்காங்க. ஆமா நடுவர்களே, அதுலயே நீங்க சொன்னீங்க, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பிளட் தேவைன்னு சொல்லி நம்ம போன்ல மெசேஜ் போட்டோம்னா அடுத்த 5 நிமிஷத்துல பிளட் வந்துரும் நீங்க சொல்றீங்க. நான் உண்மையா சொல்றேன் நடுவர்களே, அந்த பிளட் வந்ததுக்கு காரணமே இந்த போன் தான். பைக்க ஓட்டிட்டு போகும்போது அந்த ஏர்பட்ஸ காதுல மாட்டிக்கிறான், ப்ளூடூத்த காதுல மாட்டிக்கிறான், அப்பதான் போன் பேசுறான். அந்த போனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு வண்டியை ஓட்டி இருந்தா அவனுக்கு ஆக்சிடென்டும் ஆயிருக்காது, பிளட்டும் தேவைப்பட்டிருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த போன் தான். நடுவர்களே யோசிச்சு பார்க்கணும். ஆகவே முடிச்சிடறேன் நடுவர்களே. ஒரே ஒரு கேள்வி இந்த கூட்டத்தை பார்த்து நான் கேட்கிறேன், லேடி சூப்பர் ஸ்டார் யாரு? நான் தானா? இல்லப்பா, நீ அது ஒரு காமெடி தான். கண்ணாடி சரியா தானே இருக்கு. நயன்தாரா. நயன்தாரா. இளைய தளபதி விஜய். விஜய். தல அஜித். லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு. அரியலூர்ல ஒரு ராணுவ வீரர் இருந்தார், அவர் பேர் என்ன? அரியலூர்ல வந்து ராணுவ வீரர் இருந்தார், அவர் பேர் பழனி. என்ன பண்ணுவாடி, அரியலூர் ராணுவ வீரர் இல்ல நிரூபிக்க முடியுமா உன்னால? சிவகங்கையில இருந்தார் அவரு. நடுவர் அவர்களே, இதான் அந்த சமூகத்தோட நிலைமை. சமூக ஊடகங்கள் யாரை மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அவர்களை கொண்டு வந்து சேர்க்கவில்லை. யாரெல்லாம் இந்த சமூகத்திற்கு அவசியமற்றவர்களோ முக்கியமானவரற்றவர்களோ அவர்களை எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதுதான் உண்மை. உண்மையா நடுவர் அவர்களே? சேகர்னு ஒரு ராணுவ வீரர் அரியலூர்ல போர்ல இறந்து போயிறாரு, உயிரிழந்து போயிடுறாரு. அவருடைய மனைவி நிக்கிதா ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாம, தயவு செய்து எல்லோரும் அழுது என் கணவனுடைய இறப்பை கொச்சைப்படுத்தி விடாதீர்கள்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதினாங்க. என்ன தெரியுமா அந்த கவிதையில எழுதி இருந்தது? அன்புள்ள கணவனே, நீ என்னை மட்டும் தான் நேசித்தாய் என்று நினைத்திருந்தேன், நீ என்னை மட்டும் தான் நேசித்தாய் என்று நினைத்திருந்தேன், நீ என்னை நேசிக்கவில்லை, இந்திய மண்ணை நேசித்திருக்கிறாய்ன்னு எழுதினாங்க. அப்படி போராடக்கூடிய போராட்ட உணர்வுகள் இன்றைக்கு இருக்கா நடுவர்களே? எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்றது மட்டும்தான் போராட்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இளைய தலைமுறைகள் இருக்கு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் இணைந்து போராட்ட களத்தில் போராடுவதுதான் போராட்டமே தவிர இணையதளத்தில் போராடுவது அல்ல போராட்டம்ன்றத மனசுல வச்சுக்கிட்டு நடுவர் அவர்களே, காலையில எந்திரிக்கும் போது செல்போனோட எந்திரிக்கிறோம், செல்போனோட பேசுறோம், செல்போனோட சாப்பிடுறோம், செல்போனோட தூங்குறோம், செல்போனோட குடும்பம் நடத்துறோம். ஆனா வாழ்க்கையில நாம இறந்து போகும்போது 4 செல்போன் சேர்ந்து தூக்கி நம்மள சுடுகாட்டுக்கு கொண்டு போவாதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு கடைசி காலத்துல தாங்கி பிடிக்க 4 மனிதர்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அருமை. மிக சிறப்பாக பேசிய அரியலூர் பவித்ரா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து பாராட்டலாம். என்ன சிறப்புன்னா, இப்ப சொல்றான், பேஸ்புக்ல எனக்கு 5000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எங்க ஊர்லலாம் ஒரு பொண்ணை 5 பேர் ஃபாலோ பண்ணாலே அறுவாள் எடுத்துட்டு வருவாங்க. அந்த பிள்ளைக்கு 5000 ஃபாலோவர்ஸ் இருக்கான் பேஸ்புக்ல, இன்ஸ்டால. உண்மைதானே? மாதா பிதா குரு தெய்வம்
உண்மைதானங்க? அப்படி தானங்க சொன்னாங்க. அன்னைக்கு சரஸ்வதி பூஜைங்க. ஒருத்தன் வந்து மாதா பிதா குரு தெய்வம் புத்தகத்துக்கு எல்லாம் போன வைக்கிறான் சார். ஏண்டாங்கிறேன். இப்போ மாற்றியாச்சு சார், மாதா பிதா கூகுள் தெய்வம். இப்போ எல்லாம் கூகுளில் தானே படிக்கிறோம் அப்படின்றான். நிலவரம் அப்படி ஆயிடுச்சா இல்லைங்க? ஒரு காலத்தில் கணக்கு வாத்தியார் வர்றாருன்னு வந்தீங்களேன், பசங்க சந்தில் புந்து ஓடுவாங்க. ஏன்னா கணக்கு வாத்தியார் அப்படி அடிப்பார். இல்லைங்களா? கணக்கு வாத்தியார் வர்றாரு, சந்தில் புந்து ஓடுவாங்க. இப்போ 4 பசங்க சேர்ந்து வந்தா கணக்கு வாத்தியார் சந்தில் புந்து போயிடுறாரு. ஏதாவது வெடிகுண்டு கிட்டு வச்சிருந்தா என்ன பண்றது? இன்னைக்கு நாட்டில் நிலவரம் அப்படி இருக்கு சார். இப்போ ஆசிரியர்களை மதித்த சமூகம் அந்த காலத்தில் இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கான்? எல்லாம் ஃபேஸ்புக் பார்க்கறதான், வாட்ஸ்அப் பார்க்கறான். இதுல இருக்கிற அறிவையே பெரிய அறிவுன்னு இவனா நினைச்சுக்கிறான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இதுவே பெரிய அறிவு அப்படின்னு அவன் நினைச்சதுனால பக்கத்து வீட்டுக்காரன் சார் சார் உங்களை ஃபேஸ்புக் பார்த்தேன், இன்ஸ்டால பார்த்தேன், ட்விட்டர்ல பார்த்தேங்கிறான். ஜன்னலை திறந்து தான் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் பார்த்துருக்கான், ஜன்னலை திறந்து ஆளை பார்த்தல. இப்போ நாட்டில் அப்படி இருக்கானே சார். உண்மையா பாருங்க, இந்த மாதிரி ஆட்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகா பேசுனாங்க. அவர் வந்துகிட்டே இருக்கிறாரு, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு. ஏன்னா அவரையும் நம்பி நீ அப்படி ஒரு இடத்த விட்டு வச்சிருந்திருக்க. ஒரு இருந்தாலும் மிகவுடைய அருமையான தம்பி, நான் இந்த மேடையில் அமர்வதற்கு காரணமாக இருந்த ரொம்ப அற்புதமான சகோதரன் அருணகிரி சிதம்பரநாதன் அவர்கள் அந்த அண்டே பேச வருகிறார். தென்பொதிகை சாரலிலே பிறந்து வந்து தென்பாண்டி மதுரையிலே சங்கம் கண்டு மன்னவர்கள் தம் மணிமுடியும் வணங்கி வீழ வைகையிலே விளையாடுகின்ற தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பழனி என்றால் பஞ்சாமிர்தம், நடுவரில் பஞ்சாமிர்தம் போல சுவையாக இருக்கக்கூடிய நடுவர் என்றால் எங்கள் பழனி அண்ணன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்தாண்ட யோகதர்ஷினி அவர்கள் பேசும்போது மணலூர்பேட்டையை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. சத்தியமாக அவங்க பேசணும்னா சார்னிகா அழகு நிலையத்தை பற்றி தான் பேசணும். 4 மணி நேரம் மேக்கப் அவங்களுக்கு நடந்துச்சு. அவங்க வந்தது 12 மணி, மேக்கப் முடிஞ்சு மேடைக்கு வந்தது 5:30 மணி. அந்த கோட்டிங்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம், அதையும் சொல்லிடுங்க. உண்மையாகவே காவேரி தென்பண்ணை பாலாறு என்பதை நிரூபித்த, வெண்ணெய் உருகுமுன் பெண்ணை பெருகும் என்பதை கொண்ட தென்பண்ணை நதி ஓடக்கூடிய அந்த மணல் ஆறு செல்லக்கூடிய நீராறு செல்லக்கூடிய மக்களின் மனம் என்றும் நல்ல உள்ளமாக தான் இருக்கும். மணலூர்பேட்டை ரசிகர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இன்றைய தலைமுறையில் சமூக வலைதளம் வரமா சாபமா? ரொம்ப எளிமை. வரம் தர்றதே அழிக்கிறதுக்கு தான். சூரபத்மனுக்கு வரம் அளித்தார்கள், திருச்செந்தூரிலே அழிந்து விட்டான். நடந்ததா இல்லையா? ராவணனுக்கு சாகா வரம் அளித்தார்கள், அழிந்தானா இல்லையா? எல்லாருக்குமே அசுர குலமே அழிந்து விட்டது. அப்போது அந்த அரக்கர்களை உருவாக்குவதற்காக காசியப்ப முனிவரை தேடி சென்றார் அசுரகுல தலைவி. அவர்களுடைய 4 பிள்ளைகள் தாரகாசூரன், சிங்கமுகன், சூரபத்மன், அஜமுகி கடைசியில் என்ன ஆனார்கள்? உங்களுக்கு வரமாக தெரிவதெல்லாம் அழிவை நோக்கி தான் கொண்டு செல்லும். அதாவது இன்றைய இன்ஸ்டா எப்படி இருக்குன்னா, நண்பர் முத்துக்குமரன் இருக்கார், அவரை ஒரு கல்லூரியில சிறப்பு அழைப்பாளராக கூட்டா அரசியல்ல தொடங்கி அனுபவத்துல தொடங்கி பல்வேறு உலக தலைவர்களை அழகா பேசுவார். அது கல்லூரி மாணவர்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். நான் எங்க இருந்து பார்த்தாலும் சந்தோஷப்படுவேன். ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சம் நீட்டா முடிய வளர்த்துக்கிட்டு வெறும் லவ் சாங்குக்கா ஆடிக்கிட்டு, அவருக்குள் என்ன திறமை இருக்கிறது? ஒண்ணுமே கிடையாது. என்ன கல்வி படித்திருக்கிறார், என்ன அனுபவம் இருக்கிறது, இந்த உலகத்தில் என்ன சாதித்திருக்கிறார்? யாரோ ஒருத்தர் பாடிய பாட்டுக்கு யாரோ போட்ட மியூசிக் ஆடுற அவரை கல்வி நிறுவனங்கள் இன்று அழைத்து சிறப்பு அழைப்பாளராக கொடுக்கக்கூடிய ஒரு சாபக்கேடாக இந்த சமூக வலைதளம் இருந்து கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, ஒன்னும் இல்ல, சிம்பிளா சொல்றேன். செத்த பயலே நார பயலேன்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் பேமெண்ட் இல்ல. அது சன்னி லியோனோட நடிக்கக்கூடிய அளவு கொண்டு போய் விட்டாங்க. அது மட்டும் இல்ல, அதுதான் உன்னை பொறாமப்படுறியா? அப்படிலாம் இல்ல. ஒரு கிராமத்துல ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கெல்லாம் இப்ப அனுமதி கிடைக்கிறது இல்ல. சரிங்களா உங்களுக்கு? ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி கிடைக்கிறது இல்ல. சரி. ஒரு காலத்துல ஐட்டம் சாங்னு ஒண்ணு இருக்கும் சினிமாவுல. ஆமா. ஒரே ஒரு பாட்டு, கவர்ச்சி நடிகை. ஆமா, அந்த கவர்ச்சி நடிகை ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினியே கவர்ச்சியா நடிக்க ஆரம்பிச்சாங்க. சரி. இப்ப அந்த கவர்ச்சி நடிகையோட டான்ஸ் எல்லாம் தாண்டி இன்ஸ்டா போனாலே கவர்ச்சியா தான் இருக்கு. அதை எப்படி தடை பண்றது? சூதாட்டம் எங்க போனாலும் போலீஸ் பிடிக்கணும் பயந்து பயந்து ஆடினாங்க. ஆடுங்கள், ரம்மி சர்க்கிள்,
சட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு போடுறான். இதை யாரு தடை பண்றது? அதுக்கு ஒரு ஹீரோ வந்து intro கொடுக்கறாருல. அவரு விளம்பரம் பண்றாரு. அப்ப அங்கீகரிக்கப்பட்ட சூதாட்டத்தை அனுமதிக்கக்கூடிய அளவுல இந்த சமூக வலைதளங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த இன்ஸ்டா மூலமா பிரபலமாவது, ஒரு இடத்துக்கு நண்பர் காலைல ஒரு இடத்துக்கு வீடியோ எடுக்க போறாரு. அங்க ஒரு வயசான அம்மா, ஒரு 55 வயசு இருக்கும். நீங்க என்ன பார்த்ததுல, நான் இன்ஸ்டா செலிபிரிட்டி, ஒரு 500 ஃபாலோவர் வச்சிருந்தா நான் இன்ஸ்டா செலிபிரிட்டி. அவரு 5 லட்சம் ஃபாலோவர் வச்சிருக்காரு முத்துக்குமரன். அவரு சொல்லலாம். இது எங்க போய் கேக்குறது? சூரிய வம்சம் படத்துல ஒரு அருமையான பாட்டு வரும். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்த்தது, சிறகை விரித்து பரப்போன்னு. ஒரே பாட்டுல ஒரு பஸ் 10 பஸ்ஸா மாதிரி எங்கேயோ போயிடுவாங்க. ஆமா, அந்த மாதிரிதான் இப்ப இந்த இன்ஸ்டா எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கு. ஒரு வாட்ஸ்அப் பத்தாம வாட்ஸ்அப் குளோனிங் பண்ணி வச்சுக்கிறான். 2 வாட்ஸ்அப், அதுல மெசேஜ். சும்மா இருந்தா வாட்ஸ்அப், உட்கார்ந்தா பப்ஜி, ஃப்ரீயா இருந்தா ஃப்ரீ ஃபயர். பக்கத்துல யாருக்கிட்டையும் பேசுறதே கிடையாது. அப்ப இந்த சமூக வலைதளம் அவ்வளோ ஒரு அழிவை கொண்டுட்டு போகுது. எங்க டீம்ல பவித்ரா ரொம்ப அழகா பேசினாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கமெண்ட் பண்றாங்களோ அதை இப்ப செய்ய ஆரம்பிச்சு அவன் செலிபிரிட்டி ஆகிறான். ஒருத்தனுக்கு கமெண்ட் வருது, உங்களுடைய சிறுநீரை நீங்களே குடியுங்கள். இதை கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இல்ல, இதை கேட்பதற்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதை சொல்றதுக்கு நான் கூச்சப்படுறேன். ஆனா அதையும் ஒருத்தன் தண்ணியில கலந்து குடிச்சு போட்டு ஒரு 1 மில்லியன் வியூஸ் வாங்குறான். எவ்வளவு ஒரு கேவலமான இடத்துக்கு இந்த சமூக வலைதளம் கொண்டுட்டு போகுது. வில்லேஜ் பசங்கன்னு ஒரு யூடியூப் சேனல், 2 பசங்க. அவன் ஒன்னு திறமையா படிச்சு முன்னேறு, இல்லனா நல்ல தொழில் பண்ணி முன்னேறு, இல்ல உனக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை பேச்சாலையோ எழுத்தாலையோ கவிதையாலையோ ஓவியத்தாலையோ இல்லனா விளையாட்டுலயோ பண்ணு. ஊர்ல இருக்கிறவன் வெயில்ல முட்டி போட்டு வீடியோ போடுப்பான்றான். இந்த எரும மாடு முட்டி போடுது. உங்க நண்பருக்கு பொம்பளை வேஷம் போட்டு பொண்ணு பாக்குற மாதிரி போங்க, இது 2 பொண்ணு பாக்குற மாதிரி வீடியோ போடுது. இவர்கள் இருவரை தவறாக யாரோ ஒருவர் பயன்படுத்தி பின்புலமாக இருந்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அருமை. வண்டி ஓட்டும் போது, அதுலயும் இந்த ஸ்கூட்டி ஓட்டுறோம்னா ஒரு கையில வண்டி ஆக்சிலேட்டர், ஒரு பக்கம் போன், இப்படியே போக வேண்டியது. அப்புறம் எங்கன்னா போக வேண்டியது. இதெல்லாம் எங்க போய் முடியறது? திருவதிகையில கோவில்ல பேசும்போது சொன்ன, உலகத்திலேயே நல்ல பெண்மணி அப்படின்னா பாக்கியலட்சுமி அம்மா தான். நல்ல மனைவியா இருக்காங்க, நல்ல மருமகளா இருக்காங்க, நல்ல மாமியாரா இருக்காங்க, நல்ல அம்மாவா இருக்காங்க, நல்ல பாட்டியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிட்டு பாக்கியலட்சுமி பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் சொல்லிட்டு வந்த நேரமோ என்னமோ தெரியல, அவர் வீட்டுக்காரர் 2வது கல்யாணம் பண்றாரு. அவன் பையன் 2வது ஒரு பொண்ணை செட்டப் பண்றான். அப்புறம் இன்னொரு பையன் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த உடனே செட்டப் பண்றான். இந்த சீரியல் எப்படி எடுக்கிறது தெரியாம ஒரு மகமா போயிடுச்சு. அவர் தான் தாத்தாவாயி அப்பாவாயிட்டாரு. இப்ப அடுத்து அப்பா வேற ஆயிட்டார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் போயின்னு இருக்கு. மறுபடியும் அந்த குழந்தை வேற கலைஞ்சு போச்சான். அது வேற, அது வேற ஒரு அழுகை. இது எதுக்கு நாடகம் எடுத்து இந்த சீரியலை வச்சு மக்களை கெடுக்குறீங்கன்னா, மறுபடியும் கோவிலுக்கு பேச போறேன். சார் நீங்க அன்னைக்கு பாகியலட்சுமி சொன்னீங்க, இப்ப அந்த நாடகம் சரியில்லைங்கன்னு. 1.5 மணி நேரம் சிவனை பத்தியும் எவ்வளவு திருவிளையாடல பேசினேன், அது தெரியல. பாகியலட்சுமி தான் நிக்குது. இது சரி, கரண்ட் நிக்குது, டிவி பார்க்காம இருக்கிறான், தப்பிச்சல்லான்னு பார்த்தா நாளைக்கு யூடியூப்ல பாக்குறாங்க. சார் இதை கூட பொறுத்துப்பேன் சார் நான் சத்தியமா. இதெல்லாம் முடிஞ்சு திருமதி செல்வன் ஒரு நாடகம், அது ஓடி செத்து புதைச்சி காரியம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் ரீடெலிகாஸ்ட், அதை செல்லுலையும் போடுறான். பழைய நாடகத்துல யூடியூப்ல என்ன பண்றது தெரியாம மெட்டியோலி எடுத்து போட்டு, சிதம்பரம் இந்த நேரத்தில் பதறினார், சரோஜா யாருடன் இங்கே தனியாக இருந்தார், KR விஜயாருக்கு எத்தனை கணவர் தெரியுமா, நாகேஷ் எத்தனை மனைவி வைத்திருந்தார் தெரியுமா, இப்படியே போட்டு ஒன்னும் தெரியாது எங்க அம்மா மாதிரி ஆளுதான். அதை பார்த்துட்டு நைட்டு பூரா ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப மிகப்பெரிய அழிவுக்கு கூட்டிட்டு போகுது. ஒரு இயக்குனர் வேதனையோட பேசுறார், நாங்க ஒரு சினிமாவில் முழுசா நடிக்கிறதுக்கே நடிகைக்கு 3 லட்சம் தான் கொடுப்போம், அமலா சாஜியை கூப்பிடுறோம், நான் இத்தனை லட்சம் ஃபாலோவர் வச்சிருக்கேன் 5 லட்சம் கொடுங்க கேக்குது. அப்ப இந்த சமூக வலைதளம் என்பது தவறான பாதையை அழைத்து சென்று கொண்டே இருக்கிறது. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. நிறைய ஆபாச வலைதளங்கள் எல்லாம் அரசாங்கத்தால தடை பண்றாங்களா இல்லையா? நடுவர்கள் தடை பண்றாங்களா இல்லையா? ஆனா இந்த இன்ஸ்டாவில் வரக்கூடிய ஆபாச நடங்களை யார் தடை பண்றது? குழந்தைகள் அதை பாக்குறாங்களா இல்லையா? இந்த அம்மா பெண்கள் தான் தைரியமானவர்கள் வந்து பேசுறாங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும். எப்படி நான் சொல்றேன்னா, ஒரு சட்டம் இல்லாம பனியனோட வெளியே போறதுக்கு நம்ம யோசிப்போமா இல்லையா? ஆமா, நீங்க யோசிப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா. ஆனா இன்றைய ஆடைய சுதந்திரம் பெண்கள் எப்படி இன்ஸ்டாவில் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சுதந்திரம் கிடைத்து விட்டது என்பதற்காக அரசியல் அமைப்பு எழுதாமல் இருந்திருந்தால்
நாடு குட்டிச்சவரா போயிட்டு இருக்கோம். கட்டுப்பாடோடு வாழ்வதுதான் உண்மையான சுதந்திரம். அதை மறந்துவிட்டு நாம் கட்டுப்பாடு இன்றி திரிவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கு. இவங்க சொன்னாங்க கழுதெல்லாம் தின்னுடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பேப்பரு எல்லாத்தையும் கழுத சாட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக வலைதளங்களை சரியான நபர்கள் பயன்படுத்தி சரியான நபர்கள் நல்ல இடத்திற்கு செல்லும் பொழுது மனம் மகிழ்ச்சி அடைகிறது. ஒன்றும் தெரியாத தவறான பாதையில் சில கழுதைகள் எல்லாம் சமூக வலைதளத்தில் ஆபாச வீடியோக்களின் மூலம் எங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை சீரழிக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது மனம் வலிக்கிறது. அவர் சொன்னாரு, இதே திருவண்ணாமலையில இது கிரிவல பாதையில நிறைய பேர் இன்னும் அன்னதானம் பண்றாங்க. அவங்க யாருக்கு சோறு போடுறாங்கன்னு இதுவரையும் தெரியாது. பல லட்சம் மக்களுக்கு தினம் அன்னதானம் பண்றாங்க. ஒரு போஸ்ட் கூட பண்ணதில்லை. கேபிஐ பாலா மாதிரி லாரன்ஸ் அண்ணா மாதிரி உண்மையா இருக்கிறவங்களை நான் பாராட்டுறேன். ஆனா சமூக வலைதளம் மூலமாக 5000 ரூபாயை ஒருத்தர் ஜிபேல வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு உதவி பண்ற மாதிரி வீடியோ போட்டு நிறைய சோம்பேறிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதை நம்ம மறக்க கூடாது. இவங்க நாங்க அள்ளி பால் கொடுத்து குழந்தைய வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்க்கும்பொழுது எனக்கு பிறந்த வீடா புகுந்த வீடா படத்துல கவுண்டமணி காமெடி தான் ஞாபகத்து வருது. அந்த வயசானவங்களாம் கூட்டம் போட்டு ஆண்கள் மட்டும் மெட்டி போடாம இருக்கிறாங்க, அவங்களாம் மெட்டி போடணும். குமாரி தேவி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆயா கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால இதையெல்லாம் பார்க்கும்போது சமூக வலைதளம் என்பது என்றுமே நமக்கு சாபக்கேடாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அலெக்சாண்டர் கிரஹாம்பில் அவர்கள் இந்த போனை கண்டுபிடிக்கும் போது பக்கத்து அறையில் அவங்க மனைவி இருந்ததாகவும், அப்ப போன் பண்ணி பேசும்போது அவங்க மனைவி பெயர் ஹலோ என்பதாகவும், ஹலோ என்று அழைத்ததால நம்ம எல்லாருமே ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் மட்டும் போனை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா ஐயையோ ஐயையோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஏனென்றால் அறிவை அழித்து விட்டது, மூளையை சுருக்கி விட்டது. 12 வயது வரை குழந்தையினுடைய அந்த மூளை உரை என்பது வளராமல் இருக்கும். அதை இந்த 4Gயும் 5Gயும் சோறு ஊட்டுறதுக்கு நாம பயன்படுத்தி குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி பாதித்து கொண்டிருக்கிறது. இதுல வேற பெருமையா சொல்றான், என் போன் எனக்கே நோண்ட தெரியாது, என் பையன் நோண்டுறான். இதெல்லாம் ஒரு உலக அதிசயமா? நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது போன் வசதி தான் நாமளும் தான் பண்ணியிருப்போம். நாங்க சின்ன வயசுல நுங்குவண்டி செய்வோம், இவனை செய்ய சொல்லுங்களாம் பாப்போம். நான் சின்ன வயசுல பம்பரம் அவ்வளவு தூரத்துல தான் குறிப்பாக அடிப்பான், அவனை அடி சொல்லலாம் பாப்போம். கோழி குண்டு எங்க இருந்தாலும் நாங்க தெரு தெருவா ஓடி அடிச்சோம், இவனை அடிக்க சொல்லலாம் பாப்போம். என்னையா ஏதோ வானத்திலிருந்து அதிசயத்தை கொண்டு வந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நாம் தான் தவறான பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு யதார்த்தமா கிளாஸ் ரூம்ல ஆடுது, வா நுக்காவா லையா நுக்காவா லையா ஆன்னு பாடுது. அதை எவனோ எடுத்து போட்டு பிரபலமா அந்த வீடியோ ஆனோடனே அந்த பொண்ணுக்குள்ள அவங்க அம்மா போய், சார் இவனை யாரோ டாக்டர்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க, அதனாலதான் பைத்தியம் டாக்டரா சுத்தி நிக்குதுன்னு சொல்ற மாதிரி அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்ணால் பார்க்க முடியாத பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு போனை எடுத்துக்கிட்டு எனக்கு லைக் போட்டீங்கன்னா ஒயிட் ஹார்ட் போடுங்க, எங்க அம்மாவை பிடிச்சதுன்னா ரெட் ஹார்ட் போடுங்க. கமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா அதாவது காதுல கேட்க முடியாத அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால் அந்த குழந்தையுடைய மனம் பாதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கமெண்ட் இருந்துட்டு இருக்கு. நம்முடைய மனதை நம்முடைய சுயத்தை வெளிக்காட்டி விட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். புத்தகத்தை தலை குனிந்து பாருங்கள், நாளை புத்தகம் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அந்த மாற்றம் முதலில் நம்மிடமிருந்து பிறக்க வேண்டும். அந்த மாற்றத்திற்கான விதையாய் சமூக வலைதளங்கள் சாபம் என்று தீர்ப்பளித்து அந்த மாற்றத்தை மணலூர்பேட்டை மணலிலே விதைப்பார் என்று நம்பி உங்கள் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அருமை. அன்னை நர்சிங் காலேஜ், மல்லி ஜுவல்லர்ஸ், மெர்சிஸ் ஐஸ்கிரீம், தீபலட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளி, ஸ்டார் மோட்டார்ஸ், கூட்டாஞ்சோறு, சிவசக்தி மொபைல்ஸ், சரணிகாஸ் பெண்கள் அழகு நிலையம், அம்மோ ஹார்ட்வேர்ஸ், தமிழ்நாடு ஸ்டீல் அண்ட் சிமெண்ட், இந்த இத்தனை ஸ்பான்சர்ஸும் இணைந்து ஒரு அருமையான நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் இங்கே நடத்தி ஒரு 5 பேச்சாளர்கள், அதில் ஒருத்தர் வரல, நம்ம ஒன்றும் செய்யலை. ஆனால் உண்மையாகவே மிக அருமையாக பேசிய 5 பேச்சாளருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நீங்கள் பாராட்டலாம். ஒரே ஒரு 2 நிமிஷத்தில் தீர்ப்பு சொல்ல போகிறேன், ஏன்னா எல்லாரும் ஒன்றா போயிடுவோம். ஒரே ஒரு விஷயந்தான், அவர் கேட்டதில் ரொம்ப அழகான ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வின்னா, இளைஞர்களை குழந்தைகளை இது பாதிச்சுக்கிட்டே இருக்கு, ஆனால் நம்ம அதை அது கையில் கொடுத்துட்டு சோறு ஊட்டுறதை பெருமையாக நினைக்கிறோம்.
என் பிள்ளை செல்லு வச்சிருந்தா சாப்பிட்டோம். அன்னைக்கெல்லாம் ஒரு அக்கா டிவியை பார்த்துக்கிட்டே குழந்தைக்கு சோறு விட்டே இருக்கு. அவன் சாப்பிடாம கத்துறான். ஏன்டா கத்துறான்னு எட்டி பார்த்தா வாயில வைக்காம மூக்கில் வச்சு திணிக்குது. தின்னுடா, தின்னு தொலை. இப்ப நாட்டில் நிலவரம் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு? உண்மைதானே? இப்ப மண்ணில் விளையாண்டோம் நாம, இல்லைங்களா? மண்ணில் விளையாண்டோம், உடம்பு அழுக்கானுச்சு இல்லையா? உண்மையா சொல்லப்போனா நான்லாம் சட்டை நிறைய மண்ணோட வந்தேன்னா எங்க அம்மா முதல்ல எண்ணெயை துவைச்சிட்டு தான் சட்டையே துவைக்கும். சட்டையில அழுக்காக இருக்கான் பாரு அப்படின்னு போட்டு பிரிச்சு எடுத்துரும். இப்ப அன்னைக்கு ஒரு விளம்பரம் பார்க்குறேன், அழுக்கு போரே போ போரே போ, கரை ரொம்ப நல்லது, அரை தான் ரொம்ப நல்லது. யோசிச்சு பாருங்க, துவைக்கிற அம்மாவுக்கு தாண்டா தெரியும் கரை ரொம்ப நல்லதா. போடுறானா இல்லையாங்க சார் விளம்பரம்? ஒரு ஹாஸ்பிட்டல் விளம்பரம் போறான், நாங்க இருக்கோம் நீங்க வாங்க, நாங்க இருக்கிறோம் நீங்க வாங்க. நான் வந்தா நீ இருப்படா, நான் இருப்பேனா முதல்ல? ஏன்னா எவ்வளவு மோசமா போடுறான் சார். 4 கடைக்கு போங்க நம்ம கடைக்கு வாங்க, 4 கடைக்கு போங்க நம்ம கடைக்கு வாங்க. ஒரு விளம்பரம் போட்டாங்க. ஒரு திருட 4 கடைக்கு போயிட்டு அங்க பாதுகாப்பா இருக்குன்னு ஒரு கடையில ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டான், லலிதா ஜுவல்லரியில். அப்புறம் கடைசியாக விசாரிச்சாதான் தெரிஞ்சது அங்கெல்லாம் பாதுகாப்பா இருந்தது, அதனாலதான் இங்க வந்திருக்கேன் இருக்கான். சார் இது பரவாயில்ல சார். இங்க கரையாஞ்சி அப்படின்னு சென்னையில் ஒரு இடம் இருக்கு, ஒரு ஜுவல்லரிக்கு ஓட்ட போட்டிருக்கான் ஒருத்தன். ஆனா மறந்து போய் செருப்பு கடைக்கு போயிட்டது. 100 செருப்பை திருடிட்டு போயிருக்கா சார். ஜட்ஜு கேட்டிருக்காரு, ஏண்டா 100 செருப்பை ஏண்டா திருநன்? தொழில ஒரு தர்மம் வேண்டாமா சார்? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்ட போட்டிருக்க, வேற என்ன பண்றது? நீங்க இழைச்சு பாருங்க சார். ஒன்னு சொல்லவா, இன்னைக்கு திடீர்னு ஃபேமஸ் ஆகணும்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. உனக்கு திறமை இருந்து ஃபேமஸ் ஆனா பரவாயில்ல, இன்றைய வெளிச்சம் உடனடி வெளிச்சமாகவே இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கலாம். அப்போ அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நான் ஒரே ஒரு கதை, ஜி நாகராஜன் எழுதின ஒரு கதையை சொல்லி உங்களுக்கு தீர்ப்பு சொல்லலான் இருக்கேன். தஞ்சாவூர் பக்கத்தில் கந்தர்வ கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. ராத்திரி 11 மணிக்கு ஒரு 4 நண்பர்கள் டீ குடிச்சிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு ஆக்சிடென்ட், ஒருத்தர் அடிபட்டு கீழே வந்துடுறார் 2 வீலர்ல இருந்து. உடனே அந்த 4 நண்பர்கள் ஓடி போய் அவரை தூக்குறதுக்கு போறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இங்க காப்பாற்ற முடியாது, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போங்கன்னு இந்த டாக்டர் சொல்லிடுறாரு. ஒரு நண்பன் சொல்றான், எனக்கு காலையில் இன்டர்வியூ இருக்கு மாப்ள, என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாது, நீங்க கூட்டு போங்கன்னு சொல்லி அவன் போயிடுறான். 3 நண்பர்கள் கூட்டு போறாங்க. கூட்டு போகும்போது 70களில் காலகட்டம், அதனால உங்களுக்கு செல்போன் இந்த போன் எதுவுமே எந்த வசதியும் கிடையாது. கொண்டு போறாங்க. கொண்டு போன உடனே தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் உள்ள நுழையும் போது ஒரு நண்பன் சொல்றான், என் தங்கச்சிக்கு 2 நாள்ல நிச்சயதார்த்தம் இருக்கு, நான் நிறைய வேலைக்கு பார்க்கணும், அதனால ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டேன், கொஞ்சம் பார்த்துங்க நண்பான்னு போயிடுறான். இன்னொரு நண்பன் பணம் கொஞ்சம் தேவைப்படுது, அதை வாங்கி எடுக்கணும்னு டாக்டர்கிட்ட போறான். டாக்டர்கிட்ட போய் சேர்த்த உடனே பிளட்டு கொடுக்குறான். பிளட்டு கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வரேன் அந்த வீட்டுக்கு போய் இன்ஃபார்ம் பண்றதுக்கு போயிடுறான். கடைசியா ஒரே ஒரு நண்பன் அவங்கள சேர்த்துட்டு பிளட்டு கொடுத்துட்டு வெளியில வர்றான். ரொம்ப 3 மணி ஆயிடுச்சு. அவனை காப்பாத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாக்டர் சொல்றார், சார் நல்ல நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அந்த தஞ்சாவூர் மெடிக்கல் எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு ஜூஸ் கடை, ராத்திரி 3 மணிக்கு ஜூஸ் போய் கேட்குறான். ஜூஸ் கேட்குறான். அப்போ 20 ரூபா தான் ஒரு ஜூஸ், என்ன 15 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ள தான். இவன் போய் கேட்டோடனே அந்த ஜூஸ் கொடுக்குறான். அவன் போட்டு சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்தோடனே வாங்கி அவன் குடிக்கிறான். குடிச்சிட்டு கொடுக்கும்போது பணம் எடுத்து ஒரு 50 ரூபா கொடுக்குறான். அப்போ அவன் கேட்குறான், தஞ்சாவூர் மெடிக்கல்ல ரத்தம் கொடுத்தீங்களா? ஆமாம். எப்போ யாருக்கு கொடுத்தீங்க, என்ன விஷயம்னு அவன் எல்லாத்தையும் விசாரிக்கிறான். இவன் இந்த நடந்த கதையெல்லாம் சொல்கிறான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தோம், இந்த மாதிரி சேர்த்துருக்கோம், அதனால தான் கூட்ட ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான் ஜூஸ் கொடுக்குறேன். காசு வேணாம் சார் நீங்கள் போங்கன்றான். காசு வேணாம் சார் நீங்கள் போங்கன்றான். இல்லை சார் பரவாயில்ல நீங்கள் காசு வாங்கிங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவன் சொன்னானா, நள்ளிரவில்
தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் நள்ளிரவில் மட்டும் இல்லை, எந்த நேரத்துலையும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு கொண்டு வந்து யாராவது சேர்த்துட்டு வந்து ஜூஸ் கேட்டால் 32 வருஷமா நாங்கள் அவங்கள்ட்ட காசு வாங்கறது இல்லை சார் சொன்னோம். யோசிச்சு பாருங்க, அந்த கதையின் பேர் என்ன தெரியுமா? கர்வம். அவனுக்கு ஒரு பெரிய இருமாப்பு இருந்துதான். என்ன இருமாப்பு தெரியுமா? 4 நண்பர்கள் இருந்தாங்க, 3 பேர் போயிட்டான், நான் மட்டும்தான்டா கடைசி வரைக்கும் அவன் கூட இருந்தேன், நான் தான் அவர் உயிரை காப்பாத்துறேன்னு நினைச்சேன். எனக்கு 32 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு வர்ற அத்தனை பேருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கான்னா, இந்த உலகத்தில் சேவை செய்கிற மனிதர்கள் எல்லா வடிவத்திலும் இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. யோசிச்சு பாருங்க, இவன்லாம் பேஸ்புக் பார்த்தானா? உதவி செய்யறதுக்கு பேஸ்புக் பார்த்து வந்தானா? சரி, எல்லா காலகட்டத்திலும் மனுஷங்க இருக்காங்க, தானே உண்மையான விஷயம். அப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அவசரமாக சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். பகிர்ந்து கொள்வதில் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஒரு படம் வந்தது இல்லையா, உங்க 2 மொபைலை மாற்றி கொடுத்தா உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். உங்கள் ரகசியங்களை பாதுகாக்கிற ஒரு பெட்டியாக என்ன ஆயிடுச்சு, செல்போன் மாறிவிட்டது. அப்ப சமூக வலைதளங்களை இவங்க சொன்ன மாதிரி விட்டுற முடியுமா? சமூக வலைதளங்கள் இல்லாம இருக்குமா? இனிமே இல்லாம இருக்க முடியுமா? பேஸ்புக் இல்லாம இருக்குமா? இந்த உலகம் இருக்குமா? இனிமே மறுபடியும் இன்ஸ்டா ஐடி இல்லாம இருக்குமா? வாய்ப்பே இல்லை. சமூக வலைதளங்களை நீங்களோ நானோ நினைச்சா நிறுத்தவே முடியாது. ஆனா சமூக வலைதளங்கள்ல எது பதியப்பட வேண்டுமோ அதற்கும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய கருத்து. சமூக வலைதளங்கள் நாம நிறுத்த முடியாது, ஆனால் சினிமாவுக்கு ஒரு சென்சார் இருக்குல்ல, இதைதான் பார்ப்போம், இதை பார்க்க கூடாதுன்னு. அதே மாதிரி சமூக வலைதளங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும். இதை பார்க்கலாம், இதை பார்க்க கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு வேண்டும் என்பது இவர்களுடைய கருத்தா இருக்கிறதுனால இன்றைய சூழ்நிலை சமூக வலைதளங்கள் வரமாக இருந்தாலும் அதிலே அங்கங்கே சில புற்றுநோய்கள் இருப்பதனால் சாபமாகவே தெரிகிறது என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.